தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுக்கு தபால்காரர் தேர்வு நடைபெற இருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு சிறப்பான கணித பயிற்சி வழங்குவதற்காக கணிதத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐயங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய சிறப்பு பயிற்சியாளர் விஜய் அவர்கள் இன்று கணித வகுப்பினை நடத்த இருக்கிறார்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து ஐயங்களையும் எத்தனை நேரமானாலும் அவற்றை எல்லாம் அவர் கண்டிப்பாக அவர்களுக்கு விடை சொல்லாமல் இந்த வகுப்பானது முடிக்கப்பட மாட்டாது. ஏனென்றால் கணிதத்திலே நடக்கக்கூடிய இந்த பீரியடுக்கான இறுதியான வகுப்பாக இந்த வகுப்பு இருக்கும். எனவே நண்பர் விஜய் அவர்களை இந்த பாடத்தை தொடர்ந்து நடத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வெரி குட் மார்னிங் ஆல். டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன தோணுது? டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க்கோட மீனிங் இப்போ எதனால இந்த டைம் அண்ட் ஒர்க்லாம் நம்ம சீரியஸா பார்க்கணும்? ஏதாவது காரணம் இருக்கா? உங்களோட அபிப்பிராயம் என்ன டைம் அண்ட் ஒர்க் பத்தி? டைம் அண்ட் ஒர்க் எதனால இது ரொம்ப சீரியஸா நம்ம பார்க்க வேண்டிய ஒண்ணுன்னா, இதை பேஸ் பண்ணி தான் நிறைய இடத்துல நம்ம ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனும் டைம் அண்ட் ஒர்க்குக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ எத்தனை போஸ்ட்மேன் இருக்காங்க, எவ்வளவு பேர் அவங்க இவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கு, இதை எத்தனை நாள்ல கொடுக்க முடியும், இந்த மாதிரி பல கேள்விகள் டைம் அண்ட் ஒர்க் மூலயமா நம்மளால செக்ரிகேட் பண்ண முடியும். எப்படி கொடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அதனாலதான் டைம் அண்ட் ஒர்க்குக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப டைம் அண்ட் ஒர்க்ல ஏ கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் n days அப்படின்னா ஏ கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் n days. இதுக்கு மீனிங் என்ன? ஏன்ற ஒரு நபர் கேக்கல சார், ரொம்ப லோவா இருக்கு. இப்போ ஓகேவா? உங்க போன்ல ப்ராப்ளமா இருக்கும். யாருக்கும் வாய்ஸ் கிளியராவே இருக்குமா? நீங்க ஒரு தடவை குட்டாய் திருப்பி வேணா ஜாயின் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்கள்ட்ட தான் போன் ப்ராப்ளமா இருக்கு, மத்தவங்க எல்லாம் கிளியரா இருக்கு. ஓகே. இப்போ ஏன்ற ஒரு நபர் ஒரு ஒர்க் n daysல முடிக்கிறாங்க. இப்ப n daysன்றது 10 நாள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்ல 20 நாள், 8 நாள், 9 நாள், இது மாதிரி 6 நாள், இப்படி எது வேணா இருக்கலாம். அப்போ ஒர்க்ன்றது 1, மொத்த ஒர்க் 1 அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளவு வேலை பண்றாங்க? இப்போ 10 நாள்ல முடிக்கிறாங்க ஏன்ற பர்சன்னா 1/10. ஒரு நாள்ல அவங்க பண்ணக்கூடிய வேலை 1/10. இப்ப பீன்ற பர்சன் 20 நாள்ல பண்றாங்கன்னா ஒரு நாள் பியோட வேலை என்ன? 1/20. இப்ப சின்ற பர்சன் 8 நாள்ல கம்ப்ளீட் பண்றாங்கன்னா அப்போ ஒரு நாள் சியோட வேலை 1/8. அப்போ மொத்த ஒர்க் 1, அதுல 1/8, 1/10 இது மாதிரி இருக்கு. இப்போ ரெண்டு பேரு சேர்ந்து ஏவும் பியும், ஏ அப்புறம் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் எவ்வளவு வேலை செய்வாங்க அப்படின்னா, ஒரு நாள் ஏவோட ஒர்க்கு 1/10, ஒரு நாள் பியோட ஒர்க்கு 1/20. அப்போ இங்க 10 இருக்கு, இங்க 20 இருக்கு. இங்க ரெண்டுத்தையும் சமமாக்கிறதுக்காக என்ன பண்றோம்? இங்க இன்டூ 2 டிவைட் பை 2 போடுறோம். அப்ப என்ன ஆகுது? 2/20 பிளஸ் 1/20. அப்போ மொத்தம் ஒர்க் 3/20 ஆகுது. இது ஒரு நாள் அவங்க பண்ற வேலை. அப்போ மொத்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றாங்கன்னா எவ்வளவு ஒர்க் ஆகணும்? இதோட ரெசிப்ரோக்கல் 1 டிவைடட் பை 3/20, அதாவது 20/3. 6 நாட்கள், 6 2/3 நாள்ல இவங்க கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்றதுக்கு மீனிங். இப்போ நிறைய சம்ஸ் டிஃப்ரெண்டா சம்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. டிஃப்ரெண்டா நிறைய சம்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏவும் பியும் 2 நாள் மட்டும் ஒர்க் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஏ மட்டும் தனியா வேலை செய்யறாரு, இந்த மாதிரி கேள்விகள்லாம் கூட இருக்கு. அப்போ இதுதான் ஃபண்டமெண்டல். முதல்ல எத்தனை நாள்? இப்போ ஏவோட ஏ ஒரு நாள் ஒர்க்கு 1/50 அப்படின்னா மொத்தம் அவருக்கு எத்தனை நாள் ஆகும்? இதோட ரெசிப்ரோக்கல் 1 டிவைடட் பை 1/50, அதாவது 50 நாள்ல கம்ப்ளீட் பண்றாரு. ஏவோட மொத்த ஒர்க்
ஒர்க் வந்து இப்போ 1/10 அப்படின்னா அவர் வந்து ஒரு நாளோட ஒர்க் வந்து 1/10னா அவர் 10 நாள்ல முடிக்கிறாரு. இதுதான் வந்து ஃபண்டமெண்டல். அப்ப இந்த பேஸை வச்சுதான் நம்ம ரிப்பீட்டடா நம்ம சம்ஸ் வந்து நம்ம வந்து போட போறோம். அப்ப அந்த ஃபண்டமெண்டலை நீங்க வந்து ஸ்ட்ராங்கா வந்து வச்சுட்டீங்கன்னா உங்களால வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்து பண்ண முடியும். அடுத்து இப்போ A is twice a good workman as B. இப்போ A வந்து B ஓட 2 மடங்கு பெட்டரா வந்து ஒர்க் பண்றாரு. மீனிங் என்ன? A ஓட B வந்து 2 மடங்கு பெட்டரா வந்து ஒர்க் பண்றாரு. அப்போ அதுக்கு வந்து என்ன அர்த்தம்? இப்போ A வந்து A is twice good workman as B. அப்போ 1:2 ரேஷியோல இருக்கா? இதோட வந்து அர்த்தம் எக்ஸாம்பிள் எடுத்தாதான் நம்மளுக்கு வந்து புரியும். நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி வந்து ட்வைஸ் அது மாதிரி வந்து வரப்பெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அப்ப அந்த கொஸ்டினை வந்து தெளிவா வந்து பார்க்கணும் அப்படின்னா இப்ப பி வந்து 20 நாள் பண்ற வேலைய ஏ வந்து 10 நாள்ல முடிச்சிடுறாரு. பி 20 நாள்ல பண்ற வேலைய ஏ வந்து 10 நாள்ல முடிச்சிடுறாரு. அப்போ இப்போ வெறும் வந்து இது வந்து டேஸ்ல வந்து கால்குலேட் பண்றோம்னா ஏ இஸ் ட்வைஸ் a good workman as B. இப்போ அதுவே வந்து நம்ம வந்து ஏ வந்து இப்போ பி வந்து 20 days அப்படின்னு சொல்றோம்னா 1/20. இன்னொரு விதமா பார்த்தோம்னா இது பியோட ஒரு நாள் ஒர்க்னா ஏவோட ஒரு நாள் ஒர்க் என்ன ஆகும்? 2 மடங்குல இவரோட வேலை. அப்ப 2 times 1/20. 2/20 தான் வந்து ஏவோட ஒர்க். அதாவது கேன்சல் பண்ணா 1/10 வரும். இப்ப இதே மாதிரி வந்து thrice இது 3 இது thrice a good workman as B அப்படின்ற மாதிரி இருக்குன்னா பியோட ஒர்க் வந்து 1/n அப்படின்னா ஏவோட ஒர்க் 3/n. ஒரு நாள் வேலை. thrice a good workman as B. ஓகேங்களா? அப்ப அவங்களோட ஒர்க் அவங்களோட சேலரியில இருந்து எல்லாமே வந்து ஈஸியா வந்து பிரியும். இப்போ 1:3 அப்படின்னா இப்போ மொத்தம் வந்து 1000 ரூபாய் மொத்தம் டோட்டல் ஒர்க்குக்கு சம்பளம் அப்படின்னா ஏ வந்து ஒரு மடங்கு வேலை செய்யறாரு, பி வந்து 3 மடங்கு வேலை செய்யறாரு. ஏ வந்து 1 மடங்கு வேலை செய்யறாரு, பி வந்து 3 மடங்கு வேலை செய்யறாருன்னு வந்து என்ன அர்த்தம்? மொத்தம் 4 பார்ட் இருக்கா? 4 பாகம் இருக்கு. ஒரு பாகம் எவ்வளவு? 250. அப்போ ஏவோட சம்பளம் 250 × 1 250. அப்ப பியோட சம்பளம் 3 மடங்கு பெட்டரா ஒர்க் பண்றாரு அப்படின்னா வந்து 3 × 250 750 வந்து அவரோட வந்து சம்பளமா வந்து இருக்கும். அப்ப எவ்வளவு காஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து பிரியுது அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து தெரியணும். ஒர்க்கை பொறுத்துதான் நம்மளால வந்து எல்லாத்தையும் வந்து நிர்ணயிக்க முடியும். அப்போ இந்த மாதிரி ஏன் இதெல்லாம் இப்போ சொல்றேன் அப்படின்னா டைரக்டா சம் போயிடலாம். ஆனா வந்து என்ன ஆகும்? நம்ம டைரக்டா சம்மு போயிட்டோம்னா எதனால இப்படி வந்து போடுறோம் அப்படின்ட்டே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்காம போயிடும். அதனால ஃபண்டமெண்டல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள என்ட்ரு ஆகிறப்போ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து வரும். பாருங்களேன், இந்த சம்ல பாருங்களேன், தினேஷ் கேன் கம்ப்ளீட் a piece of work in 8 days. 8 நாள்ல முடிக்கிறாரு. கருணாகரன் கேன் கம்ப்ளீட் the same work in 5 days. 5 நாள்ல முடிக்கிறாரு. அப்போ தினேஷோட ஒர்க் எவ்வளவு? 1/8 ஒரு நாளைக்கு ஒர்க். கருணாகரனோட ஒர்க் 1/5. இப்போ ரெண்டுத்தையும் வந்து சமமாக்கிறதுக்காக என்ன பண்றோம்? இதை 5ஆல வந்து மல்டிப்ளை பண்றோம், இதை 8ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்போ என்ன ஆகுது? 5/40 பிளஸ் 8/40. கீழே 42 சேம் ஆயிடுச்சா? அப்ப சேர்த்தோம்னா வந்து 13/40. இது ஒரு நாள் ஒர்க். ஓகே, ஒரு நாள் ஒர்க். அப்போ இதோட ரெசிப்ரோக்கல் 40/13 போட்டோம்னா இது மொத்தம் வந்து ஒர்க் வந்து எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு தெரியும். அப்போ வந்து டிவிஷன் பண்ணோம்னா 40 13 3 வாட்டி போகுமா? 39. ரிமைண்டர் 1. அப்போ 3 1/13. இதுதான் வந்து நம்பர் ஆஃப் டேஸ். இதுதான் நம்பர் ஆஃப் டேஸ். கருணாகரனும் தினேஷும் வந்து ஒன்னா சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா இதுதான் வந்து அவங்க 2 பேரும் வந்து முடிக்கக்கூடிய நாட்கள் வந்து 3 1/3. அதாவது 40/13. அதுதான் வந்து ஆன்சர். பாருங்க, இன்னொரு வாட்டி வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணோம் அப்படின்னா தினேஷோட ஒரு நாள் ஒர்க் வந்து 1/8, கருணாகரனோட ஒரு நாள் ஒர்க் வந்து 1/5. அப்போ
இவங்க ரெண்டு பேரையும் வந்து இப்போ ஒரு நாள் ஒர்க் வந்து ஆட் பண்ணோம்னா வந்து இங்க வந்து கீழே வந்து சமமா இல்லாததுனால இதை வந்து அஞ்சால மல்டிப்ளை பண்றோம், டிவைட் பண்றோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து 8ஆல மல்டிப்ளை பண்றோம், டிவைட் பண்றோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து கீழே 40 வந்துச்சு. இப்ப மேல வந்து கூட்டினா போதும் 13 வந்து வருது. 13/40 வந்து இருக்கு. இதோட ரெசிப்ரோக்கல் தான் நம்பர் ஆஃப் டேஸ். அதை வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா வந்து மொத்தம் 3 முழு நாட்கள், அப்புறம் 1/13. இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து டோட்டலா வந்து டேஸ் வந்து ஆகுது. இப்போ இதுவே வந்து இப்போ 3 பேர் ஜாயின் பண்றாங்க. இப்போ இந்த மாதிரி டைரக்ட் சம் எல்லாம் வந்து நேரடியா போடணும்னா கூட வந்து நீங்க போடலாம். அப்ப அதுக்கு ஃபார்முலா ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு வந்து கேட்டோம்னா, இதோட ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா தானே. ஃபார்முலா ஏதாவது இருக்கான்னு வந்து கேட்டோம்னா, இது 1/a + 1/b ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், b + a / ab கிடைக்கும். இதோட ரெசிப்ரோக்கல் ab / b + a. அப்போ டைரக்டா வந்து சம் போடணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், ab 5 × 8 / 5 + 8 13. அப்போ 40/13 அப்படின்ட்டு டைரக்டா நம்மளால வந்து போட முடியும். அப்போ இத மாதிரி வந்து நம்ம வந்து ஈஸி ஆக்கணும் அப்படின்னா வந்து 1 ஸ்டெப்ல போடணும் அப்படின்னாலும் வந்து இது மாதிரி வந்து போடலாம். இப்போ அடுத்தது, ஆதிரன் can do a work in 4 days. ஆதிரன் can do a work in 4 days. Mithila can do it in 5 days. Varsha can do it in 10 days. அப்போ மொத்தம் 3 பேரும் சேர்ந்தா வந்து எவ்வளவு நேரத்துல முடிக்கலாம் அப்படின்ட்டு வந்து கேக்குறாங்களா. 1/4 + 1/5 + 1/10. ஓகே. இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே பொதுவா இருக்கிறது வந்து நம்ம 20 வச்சுக்கலாமா. எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கிறது 20. அதனால வந்து 20 ஆக்கிறதுக்காக × 5 / 5 × 4 / 4 × 2 / 2. அப்போ 5 + 4 + 2 / 20. ஓகேவா. அப்போ 11/20. 11/20 மொத்தம் எத்தனை நாட்கள், 20/11. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள் 9/11. இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் ஆஃப் டேஸ். 3 பேரு ஒன்னா சேர்ந்து வந்து ஒர்க் பண்றாங்கன்னா. அப்போ எல்லா இடத்துலயும் வந்து சுலபமாக்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சில வந்து மெத்தட்ஸ் தான் இருக்கு. அதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால வந்து ரிசல்ட்டை வந்து வேகமா கொடுக்க முடியும். இப்ப இதுக்கும் வந்து நம்ம ஃபார்முலா மாதிரி வந்து போடணும்னா 1/a + 1/b + 1/c. அப்ப என்ன ஆகும், ab + bc + ca / abcன்னு வரும். அப்ப இதோட ரெசிப்ரோக்கல் abc / ab + bc + ca. இது மாதிரியும் வந்து கொடுக்கலாம். அப்ப இந்த மாதிரி ஃபார்முலால போடணும்னா 4 × 5 × 10 / 4 × 20 + 50 + 40. அப்போ 4 × 5 × 10 / 60 110. இப்போ ஆட்டோமேட்டிக்கா 0 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 20/11 அப்படின்ட்டு வந்து நேரா கூட வரலாம். அப்போ டைரக்டா வந்து நம்ம ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லைன்னா 1/a 1/b 1/c அப்படின்ட்டு வந்து போட்டோம் வந்து நம்மளால வந்து பண்ணிக்கலாம். அப்போ இது ஒன் ஆஃப் தி மெத்தட். நம்ம பண்ணக்கூடிய மெத்தட்ல இதுவும் வந்து ஒண்ணு. என்ன கேள்வி கொடுத்துருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். ஓகேங்களா. If K7 can complete a piece of work in 16 days and Divya can complete the same work in 8 days, how many days will both of them work together to complete the same piece of work? இப்போ K7 வந்து 16 நாள் எடுத்துக்கிறாரு, திவ்யா வந்து 8 நாள் எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றாங்கன்னா எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்கணும். நம்ம டைரக்டா ஃபார்முலால போட்டோம்னா 16 × 8 / 16 + 8 24.
அப்போ வந்து 8 1 3 16/3. 16/3 போட்டோம்னா 5 15 1. அப்போ 5 ரிமைண்டர் 1 டிவைடட் பை 3. அப்போ 5 1/3 days இப்படின்ட்டு வந்து கிடைக்குது. இல்லைன்னா நம்ம நார்மல் மெத்தட்ல போடுறோம் அப்படின்னா 1/16 பிளஸ் 1/8 கண்டுபிடிக்கணும். அப்போ இது எதுவும் போட தேவையில்ல. இன்டூ 2 டிவைட் பை 2 போட்டோம்னா 1/16 பிளஸ் 2/16 வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா 3 டிவைடட் பை 16. இதோட ரெசிப்ரோக்கல் தான் 16 டிவைடட் பை 3 வந்து வருது. ஒன்னு டைரக்டா ஃபார்முலால நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க அப்படின்னா டைரக்டா ஃபார்முலால போட்டுருங்க. ஒன் ஸ்டெப்ல வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் வர ஆரம்பிச்சிடும். சப்போஸ் அது வந்து இல்லை அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஈஸியா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ எதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்படி வந்து இதை வந்து கீழே இருக்க இந்த டினாமினேட்டரை வந்து கீழே இருக்கிற இந்த நம்பரை வந்து சேம் ஆக்குறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து பண்றீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சுலபமா ஆன்சர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க. ஸ்ருதி கேன் கம்ப்ளீட் a piece of work in 18 days. Kirtana can do the same work in half the time. ஸ்ருதி வந்து 18 நாள்ல முடிக்கிறாங்க. கீர்த்தனா half the time 18 நாள்ல பாதி, அப்ப 9. Then working together, what part of the work they can finish in a day? ஒரு நாள்ல எவ்வளவு வேலைன்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஒரு நாள்ல எவ்வளவு வேலை வந்து முடியும்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. மொத்தமா வந்து கேட்கல. ஒரு நாள்ல எவ்வளவு வேலை வந்து பண்றாங்கன்றதுதான் கேள்வி. அப்போ ஸ்ருதி வந்து 1/18, கீர்த்தனா half, அதாவது 1/9 into 2 divide by 2 போடலாம். அப்ப வந்து 1/18 plus 2/18. அப்ப தன்னால என்ன ஆகும்? 3 divided by 18. அதாவது ஒரு நாள்ல இவங்க பண்ணக்கூடிய வேலை 1/6. இதுல வந்து நிறைய ட்விஸ்ட்லாம் கூட கேட்பாங்க. வாட் ஒர்க் கேன் தே கம்ப்ளீட் இன் 2 days அப்படின்னு கூட கேட்பாங்க. 3 daysல எவ்வளவு ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும்னு கூட கேட்பாங்க. இப்ப 2 daysன்னு கேட்டா என்ன பண்ணணும்? 2 days எவ்வளவு ஒர்க் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1/6 into 2. அப்ப வந்து 1/3. 3 daysல கேக்குறாங்க அப்படின்னா வந்து 1/6 into 3 1/2. அப்ப ஒரு கேள்வியே வந்து முழுமையா உண்மையிலே என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். இப்ப நம்ம ஆன்சர் பண்ணதுல வந்து நிறைய பேர் வந்து எப்படிலாம் ஆன்சர் பண்ணாங்க. இப்ப டைரக்டா 6 days அப்படின்னாங்க. இல்ல, கேட்ட கேள்வி என்ன? ஒரு நாள்ல எவ்வளவு ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும், அதுதான் கேள்வி. அப்போ அந்த கேள்வியை எதைதான் வந்து நம்ம கேட்கறாங்க அப்படின்ட்டு வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்பதான் நம்மளால வந்து அடுத்துட்டு நம்மளால வந்து பெஸ்டா வந்து கொடுக்க முடியும். அப்போ இது வந்து ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சார் மொத்தம் டேஸ் அப்படின்னு கேட்டதா 6 days வருமாங்க சார்? ஆமா, கேட்ட கேள்வி என்ன? ஒரு நாளைக்கான ஒர்க் தான் கேட்டாங்க. அப்ப வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்வாங்களோ அது மட்டும் தானே சொல்லணும் நம்ம 2 பேரும் சேர்ந்து. இப்போ அதுவே 2 நாள்னு கேட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு கண்டுபிடிச்சிட்டு இன்டூ 2 போட்டோம்னா 2 நாளைக்கு. அதுவே 3 நாள்னு கேட்டாங்கன்னா வந்து இன்டூ 3 போட்டோம்னா 3 நாளைக்கு. அப்போ நம்ம என்ன வந்து பேஸ்ல வந்து வைக்கிறோமோ அதுதான். இப்ப நம்பர் ஆஃப் டேஸ் மட்டும் தான் இல்ல. இப்ப இந்த இதுல பாருங்களேன், ஹவர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ராஜ்மோகன், Kumar and Vijay can independently complete a piece of work in 6 hours, 4 hours and 12 hours respectively. If they work together, how much time will they take to complete that piece of work? இப்ப மொத்த டைம் தான் கேட்டிருக்காங்க. 1 மணி நேரத்துல எவ்வளவு வந்து ஒர்க் முடியும் அப்படின்ட்டுலாம் வந்து கேட்கல. அப்ப நம்ம வந்து ரூல் படி என்ன பண்ணோம்? 1/6 plus 1/4 plus 1/12. அப்போ இங்க இன்டூ 2 போட்டுக்கலாமா? இது இன்டூ 3 போட்டுக்கலாமா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா 2 plus 3 plus 1 divided by 12. அப்போ என்ன ஆகுது? 6 divided by 12. 1 time 2 time. அப்போ 1/2 வருது ஒரு நாள் ஒர்க்கு. இதோட ரெசிப்ரோக்கல் 2 hours வந்து ஆகுது. மொத்தம் வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு வந்து 2 hours வந்து ஆகுது. இப்ப 3 பேர். அப்போ சம்மு பெருசா இருக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை, வேகமா வந்து ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்
வெண்மதி பவானி கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 15 days. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பவானி அலோன் இன் 20 days. In how many days வெண்மதி alone can complete the work? அப்போ இங்க வந்து லைட்டா ஒரு ட்விஸ்ட் வருது. வெண்மதி இது வந்து தெரியல, பவானி இது வந்து 1/20, 20 நாள்ல முடிக்கிறாங்க பவானி. 1/20 இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா 1/15 days ஆகுது. அப்போ இந்த 1/20 இந்த சைடு போச்சுன்னா 1/15 மைனஸ் 1/20. இப்ப இதை சமமாக்குறதுக்காக இன்டூ 4 டிவைடட் பை 4 இன்டூ 3 டிவைடட் பை 3 போடுமா? அப்ப இங்க 60 இங்க 60 வந்துடும்ல. உங்களோட சாய்ஸ் தான், நம்மளுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி வந்து போடலாம். ஓகேங்களா? இப்ப இது மாதிரி வந்து போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? 4 டிவைடட் பை 60 மைனஸ் 3 டிவைடட் பை 60 அப்படின்னு வந்து ஆகுது. அப்போ 1 டிவைடட் பை 60. அப்போ வெண்மதிக்கு எவ்வளவு நாள் ஆகுது? இதோட ரெசிப்ரோக்கல் 60 நாட்கள் ஆகுது. வெண்மதி கம்ப்ளீட் பண்றதுக்கு 60 நாட்கள் ஆகுது. அப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றாங்கன்னா 15 நாள்ல முடிச்சிடுறாங்க. ரெண்டு பேரோட ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றது 15 நாள். அப்ப ரெண்டு பேரோட ஒரு நாள் ஒர்க் எவ்வளவு? 1/15. பவானியோடது கொடுத்துட்டாங்க 1/20 வந்து 20 டேஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்ப வெண்மதி இது கேள்வி கேட்டிருக்காங்க, இதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பேஸ்ல வந்து இது 1/20 இந்த சைடு கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு இதை ரெண்டுத்தையும் சமமாக்குறதுக்காக வந்து இன்டூ 4 இன்டூ 4 டிவைட் பை 4 இன்டூ 3 இன்டூ 3 கீழே சமமாக்கணும். அப்போ அது என்ன ஆகுது? 15 இன்டூ 4 60, 20 இன்டூ 3 சார் 60. இன்டூ 4 இன்டூ 4 எதுக்கு சார் போடுறோம்? இங்க எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா? இங்க கீழே டினாமினேட்டர் இருக்குல்லமா, இப்ப 1/4 பிளஸ் 1/8 இருக்குன்னா இல்ல 1/9 இருக்குன்னா நம்ம எல்சிஎம் எடுத்தா என்ன ஆகும்? 4 இன்டூ 9 போட்டுட்டு 1 இன்டூ 9 பிளஸ் 1 இன்டூ 4 அப்படின்னு போடணும். இங்க கீழே இந்த டினாமினேட்டரை சேம் ஆக்கிட்டோம்னா நம்மளுக்கு மேல வந்து கூட்டுத்தொகை தான், ரொம்ப சுலபமாயிடும். இங்க 20 15 இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து 1/15 இருக்கு, 1/20 இருக்கு. இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? 15 20 எல்சிஎம் எடுத்தோம்னா முதல்ல 5ஆல போகுமா? 3 4 அப்புறம் 3 1 4 அப்புறம் 4 1 1. அப்ப 5 இன்டூ 3 15 இன்டூ 4 60. அப்ப கீழே என்ன போடுவோம்? இங்க கீழே என்ன போடுவோம்? 5 இன்டூ 3 இன்டூ 4 போட்டுட்டு அடுத்து இங்க 1 இருக்கு, 1 இன்டூ இங்க கீழே 15 இருக்கா? 15னா 15 போக பேலன்ஸ் வந்து 4 மைனஸ் இங்க 20 இருக்கு, 5 இன்டூ 4 20. அப்ப 1 இன்டூ 3 இது மாதிரி நம்ம போடணும். அதுக்கு பதில் வந்து கீழே வந்து சமமாக்கிட்டோம்னா 1/15 1/20 இருக்கு. இதை சமமாக்குறதுக்கு மினிமம் இல்ல, நீங்க வந்து எவ்வளவு வேணா போடலாம். இன்டூ 20 டிவைட் பை 20 கூட போட்டுக்கலாம், அது வந்து தப்பு கிடையாது. இத பக்கத்துல வந்து வர்றது பார்த்தோம்னா இன்டூ 4 போட்டோம்னா 60 வருது, இன்டூ 3 போட்டோம்னா 60 வருது. அதனாலதான் இன்டூ 4 டிவைட் பை 4 அப்படின்னு போட்டுக்கிறோம். அப்பதான் வந்து 4/60 3/60 கன்வெர்ட் ஆகும். அப்ப நம்மளுக்கு 1/60 ஈஸியா கிடைச்சிடும். இதனாலதான் இந்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து பண்றோம். எப்போ வந்து நம்ம டினாமினேட்டர் கீழே இருக்கிற அந்த பிராக்ஷன்ல கீழே இருக்கிறத சமமாக்குறோமோ தன்னால மேல இருக்கிறத கூட்டினா வந்து போதும். அதுக்காக தான் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா வந்து பார்க்கணும். இதை வந்து பார்த்தோம்னா வந்து நம்மளுக்கு சரியாயிடும். இப்ப பாருங்களேன், இந்த கொஸ்டின்ல கேள்வி வந்து முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க. வருண் கேன் டூ அ ஒர்க் இன் 15 days. வருண்ன்ற நபர் வந்து 15 நாள்ல ஒரு ஒர்க்கை முடிச்சிடுறாரு. பாலா கேன் டூ த சேம் ஒர்க் இன் 20 days. பாலா வந்து 20 நாள்ல முடிக்கிறாரு. இஃப் தே ஒர்க் ஆன் இட் டுகெதர் ஃபார் 4 days, 4 நாட்கள் தான் வந்து ஒன்னா வேலை செய்யறாங்க. தென் ஃபிராக்ஷன் லெஃப்ட், எவ்வளவு ஒர்க் மீதம் உள்ளது அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல வந்து நம்ம வந்து
வருணோட ஒரு நாள் ஒர்க்கு 1/15, பாலாவோட ஒரு நாள் ஒர்க் வந்து 1/20. அப்ப இதை சமமாக்குறதுக்கு என்ன பண்றோம், இன்டூ 4 டிவைடட் பை 4 போட்டோம்னா, இங்க இன்டூ 3 டிவைடட் பை 3 போட்டோம்னா என்ன ஆகுது, இங்க 60 ஆகுது, இங்க 60 ஆகுது. அப்ப 4 + 3 டிவைடட் பை 60 அப்படின்ட்டு வந்து கிடைக்குது. ஓகேவா, நம்பர் 1. அடுத்து இப்போ இது வந்து 7/60. சரி, 7/60 இது எவ்வளவு வந்து ஒர்க்கு, ஒரு நாளோட வேலை. அவங்க எத்தனை நாள் வேலை செய்யறாங்க, 4 நாள் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறாங்க. அப்போ 4 நாளோட வேலை எவ்வளவு பை 60. அப்போ 1/15. அப்போ 7/15 வேலை வந்து முடிஞ்சிருக்கு. மொத்த ஒர்க் எவ்வளவு, 1 மைனஸ் 7/15. அப்போ இங்க கீழே சமமாக்குறதுக்கு என்ன பண்றோம், இன்டூ 15 டிவைடட் பை 15 போட்டுக்கலாமா. அப்ப 15 - 7 டிவைடட் பை 15 கிடைக்கும். அப்ப 8/15. 8/15 வேலை வந்து மிச்சம் இருக்கு. இப்ப இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, வருண் வந்து ஒரு நாளைக்கு வந்து 15 நாள்ல வந்து வேலையை முடிக்கிறாரு. பாலா வந்து 20 நாள்ல வேலையை முடிக்கிறாரு. அப்போ இவங்க இங்க கீழே ரெண்டு சமமாக்குறதுக்காக தான் இன்டூ 4 டிவைடட் பை 4 இன்டூ 3 டிவைட் பை 3 போடுறோம். இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம், மொத்த நாள் வந்து ஒரு நாளோட வேலை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். 7/60 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 4 நாள் ஒன்னா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 4 நாளோட ஒர்க் வந்து 4 இன்டூ ஒரு நாள் வேலை. அப்ப 7/15 கிடைக்குது. சரி, கேட்ட கேள்வி என்ன, எவ்வளவு வேலை மிச்சம் இருக்குன்னு கேக்குறாங்க. இப்ப எவ்வளவு வேலை மிச்சம் இருக்கு அப்படின்ட்டு வந்து கேட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணணும், மொத்த ஒர்க் 1, மொத்த ஒர்க் வந்து 1 மைனஸ் முடிச்சிருக்க வேலை 7/15. அப்ப இங்க கீழே 15 வந்து ஆக்குறதுக்காக என்ன பண்றோம், இன்டூ 15 டிவைடட் பை 15 போடுறோம். அப்ப 15 - 7 டிவைடட் பை 15. தன்னால ஆன்சர் வந்து 8/15 வேலை இருக்கு. இப்போ இன்னொரு கேள்வி, சப்போஸ் வருண் மட்டும் தனியா வந்து பேலன்ஸ் இருக்க வேலையை முடிக்கிறாரு அப்படின்னா எத்தனை நாள் ஆகும், இன்னும் வருண் மட்டும் பேலன்ஸ் இருக்க வேலையை கம்ப்ளீட் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும். மொத்தம் இருக்க வேலை 8/15 பேலன்ஸ் இருக்கிற வேலை. வருணோட ஒரு நாள் வேலை வந்து 1/15. அப்ப இது வந்து மேல போறப்ப ரெசிப்ரோக்கல் ஆகுமா, 15/1 மாறும். 15 கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் 8 நாள். வருண் மட்டும் வந்து இன்னும் பேலன்ஸ் இருக்க வேலையை முடிக்கிறதுக்கு 8 நாள் ஆகும். இது ஒரு கேள்வி. இப்ப சப்போஸ் மொத்தம் எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க, முதல் 4 நாள் மட்டும் வந்து 2 பேர் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறாங்க, வருண் மட்டும் பேலன்ஸ் இருக்க வேலையை கம்ப்ளீட் பண்றாரு அப்படின்னாங்கன்னா முதல்ல ஒரு 4 நாள் ஒர்க் பண்ணாங்க, வருண் ஒரு 8 நாள், மொத்தம் 12 நாள் வந்து வேலை செஞ்சிருக்காங்க. அப்ப எப்படிலாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் சுலபமா நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். இப்போ அமல்ராஜ் can complete a piece of work of ₹300 in 6 days. அமல்ராஜ் வந்து 300 ரூபாய் மதிப்புள்ள ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 6 நாட்கள் ஆகுது. ஓகேவா, பட் engaging an assistant பாலாஜி the work was completed in 4 days. ஆனா பாலாஜி அப்படின்ற ஒரு நபரை வந்து அவர் வந்து வேலைக்கு சேர்த்துக்கிட்டதுனால 4 நாட்கள்ல முடிஞ்சிருது. அப்போ find the share to be received by பாலாஜி. பாலாஜியோட ஷேர் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சரி, அப்போ முதல்ல அமலோட வந்து ஒர்க் எவ்வளவு, 1/6 ஒரு நாள் வேலை. பாலாஜி இது 1/b நம்மளுக்கு தெரியல. ஆனா இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறாங்கன்னா எவ்வளவு ஆகுது, 1/4 டேஸ்ல முடிச்சிடறாங்க. இப்ப இந்த 1/6 இந்த சைடு போச்சுன்னா 1/b பாலாஜியோட ஒர்க்கு ஈக்குவல் டு 1/4 மைனஸ் 1/6. அப்போ இதோட வந்து பக்கத்துல இருக்க வந்து ரெண்டத்தோட வந்து மல்டிபிள்ல பார்த்தோம்னா 4 3 வந்து 12, 6 2 வந்து 12. அதனால × 3 டிவைடட் பை 3 × 2 டிவைடட் பை 2 போட்டோம்னா
3 மைனஸ் 2 டிவைடட் பை 12 கிடைக்குது. அப்ப என்ன ஆகுது? 1/12. 1/12 வந்து கிடைக்குது. வருணோட ஒரு நாள் வேலை எவ்வளவு? 1/6. பாலாஜியோட ஒரு நாள் வேலை எவ்வளவு? 1/12. அப்போ இது வந்து இங்க கீழே வந்து இருக்குல்ல, இத வந்து மாத்துறதுக்காக இன்டூ 12 வந்து போடலாமா? போட்டோம்னா என்ன ஆகும்? 6 2 மடங்கு, 12 1 மடங்கு. அப்போ 2:1. இவங்களோட ஒர்க்கோட வந்து இது என்னது? அமல்ராஜ் வந்து 2 மடங்கு வேலை செய்யறாரு, பாலாஜி 1 மடங்கு வேலை செய்யறாரு. அப்போ இவங்களோட சம்பளம் வந்து மொத்தம் 300 ரூபாய்ல, மொத்தம் எத்தனை மடங்கு இருக்கு? எத்தனை பார்ட் இருக்கு? 3 பாகம் இருக்கு. 3 பாகம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்ல பார்த்தோம்னா 3 பாகம் இருக்கு. அப்போ பாலாஜியோட பாகம் தானே கேட்டிருக்காங்க. பாலாஜியோட பாகம் 1 பை மொத்தம் இருக்கிற பாகம் வந்து 3. அமௌண்ட் எவ்வளவு? 300. அப்போ 3 1 100. அப்போ பாலாஜிக்கு வந்து 100 ரூபாயும் அமலுக்கு வந்து 200 ரூபாயும் வந்து கிடைக்கும். 2:1 ரேஷியோல கிடைக்கும். இவங்களோட வேலையோட வந்து சாமர்த்தியம் எப்படி இருக்கு? அமல் வந்து 2 மடங்கு வேலை செய்யறாரு, பாலாஜி வந்து 1 மடங்கு வேலை செய்யறாரு. இப்ப இந்த கொஸ்டினை வந்து இன்னொரு வாட்டி வந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இப்ப இன்னொரு வாட்டி பாக்குறோம்னா, மொத்தம் வந்து ஒரு வேலை 300 ரூபாய் மதிப்புள்ள ஒரு வேலை. ஃபர்ஸ்ட் ஓகே, 300 ரூபாய் தனியா எடுத்துக்கிட்டோம். அமல் வந்து எவ்வளவு நாள்ல முடிக்கிறாரு? 6 நாள்ல முடிக்கிறாரு. அப்ப அமலோட ஒரு நாள் வேலை வந்து 1/6. பாலாஜியோட வேலை நம்மளுக்கு தெரியல, ஆனா இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா 4 நாள்ல முடிச்சிடுறாங்க. அப்ப மொத்தம் வந்து 1/4. இந்த 1/6 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 1/4 மைனஸ் 1/6. இதை சமமாக்குறதுக்காக இன்டூ 3 டிவைடட் பை 3 போடுறோம், இன்டூ 2 டிவைடட் பை 2 போடுறோம். அப்ப தன்னால கீழே வந்து 12 ஆகி போயிடுது. அப்ப மேல 3 மைனஸ் 2, 3 மைனஸ் 2, அப்ப 1/12 நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா? 1/12 கிடைக்குது. இப்ப பாலாஜியோட இப்ப அமலோட ஒர்க் என்னது? ஒர்க் அவரோட வந்து கெப்பாசிட்டி என்ன? 1/6. பாலாஜியோட கெப்பாசிட்டி 1/12. அப்ப ரேஷியோ வந்து இங்க ஃபிராக்ஷன்ல இருக்கிறதுனால இதோட வந்து ஈஸியா மாத்திக்கிறதுக்காக என்ன பண்றோம்? இன்டூ 12 போடுறோம். ரெண்டுத்தையும் 12ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப இது வந்து 2 மடங்கு ஆயிடுது, இவருக்கு வந்து 1 மடங்கு. இவங்களோட வேலையோட பலு என்னது? 2:1. அப்போ பாலாஜியோட வேலை வந்து 1 மடங்கு, 1 பாகம். மொத்த பாகம் எவ்வளவு? 3 இன்டூ 300. நம்மளுக்கு கொடுத்துருக்க 300. அப்ப டிவைட் பண்ணாங்கன்னா பாலாஜிக்கு 100 ரூபாய் கிடைக்குது. அப்ப அமலுக்கு வந்து எவ்வளவு கிடைக்கும்? 200 ரூபாய் கிடைக்கும். அப்போ இது ஒரு ஃபண்டமெண்டலா பேசிக்கா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, எப்படி வந்து பிரியுது அப்படின்றது. சார் அங்க ரேஷியோல 12 பண்றோம்ல, அது எப்படி சார்? அது 12 தான் போடணும்னு இல்ல பிரதர். இங்க கீழே இருக்க ஃபிராக்ஷனை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும். ஓகேங்களா? ஃபிராக்ஷனை கம்மி பண்ணணும். இப்ப அந்த ஃபிராக்ஷனை கம்மி பண்றதுக்காக நம்ம எப்படி வேணா போடலாம். இப்ப 1/6 இஸ்டு 1/12 இருக்கு. இங்க வந்து இப்ப நம்மளுக்கு வந்து தெளிவா வந்து தெரியல, ஏன்னா 1/6 கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால நீங்க இன்டூ 20 கூட 24 கூட போட்டுக்கலாம். இன்டூ 24 போடுறீங்கன்னா இது வந்து 4 மடங்கு ஆகும், இது வந்து 2 மடங்கு ஆகும். அப்ப திருப்பி 4:2ல இருந்து வந்து 2:1 ஆக்கணும். திருப்பி வந்து டிவைட் பை 2 போடணும். அதனாலதான் இங்க 12 இருக்கு, இங்க 6 இருக்கு. அப்ப ரெண்டுமே வந்து சமமா வந்து ஆகிறதுக்கு வந்து எது தேவையோ அது வந்து பண்ணணும். இது ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து நம்மளுக்கு போர்ஷன்ல இல்ல அப்படிங்கிறாங்க. ஆனா ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன் இல்லாம வந்து நம்ம வந்து எல்லா சம்லயுமே ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன் இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லயும் இருக்கும், இதுலயும் இருக்கும். அதனால வந்து நம்ம வந்து கொஞ்சம் தெளிவா வந்து நம்ம பார்த்தாதான் நம்மளால வந்து தெளிவா வந்து ஆன்சர்ஸ் வந்து போட முடியும். ஓகேங்களா? இப்ப இதுல பாருங்களேன், Sachin and Dravid undertake to do a piece of work of rupees 6 lakh. 6 லட்சம் ரூபாய் ப்ராஜெக்ட். 6 லட்சம் ரூபாய் ப்ராஜெக்ட். ஓகே, 6 லட்சம் ரூபாய் ப்ராஜெக்ட். சரி, 6 லட்சம் ரூபாய் ப்ராஜெக்ட். Sachin alone can do it in 6 months. சச்சினுக்கு 6 மாசத்துல முடிக்கிறாரு. Dravid alone can do it in 8 months. Dravid வந்து 8 மாசத்துல முடிக்கிறாரு. With the help of யுவின்றவர் வந்து
யுவின்றவர் வந்து சேர்றாருன்னா ஹெல்ப் ஆஃப் யுவி வந்து சேர்ந்தாருன்னா தே ஃபினிஷ் இட் இன் 3 months. இப்போ யுவின்ற அந்த நபர் வந்து சேர்ந்தா என்ன ஆகுது, 3 மாசத்துல வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. சச்சின் மட்டும் 6 மாசம் ஆகுது, டிராவிடுக்கு 8 மாசம் ஆகுது. யுவி சேர்ந்தாருன்னா 3 மாசத்துல 3 பேரை ஒன்னா சேர்ந்தாங்கன்னா 3 மாசத்துல முடியுது. ஃபைண்ட் த ஷேர் ஆஃப் ஈச். ஒவ்வொருத்தங்களோட ஷேர் என்னன்னு கேக்குறாங்க. ஒவ்வொருத்தங்களோட ஷேர் என்ன, இதுதான் வந்து கேள்வி. ஒவ்வொருத்தங்களோட ஷேர் எவ்வளவு அப்படின்றது வந்து கேள்வி. அப்போ நம்மளுக்கு வந்து பேசிக்கா வந்து பார்ப்போமா. சச்சின் வந்து 1/6, டிராவிட் வந்து 1/8, யுவராஜ் வந்து தெரியல 1/y. ஆனா இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா 1/3ல முடிச்சிடுறாங்க, 3 மாசத்துல முடிச்சிடுறாங்க. அப்போ இந்த 1/6 1/8 இந்த சைடு கொண்டு போனோம்னா யுவராஜோட எத்தனை மாசம் ஆகும்னு கண்டுபிடிச்சிடலாமா. 1/3 மைனஸ் 1/6 மைனஸ் 1/8. இப்போ இந்த 3 6 8 இது 3த்துக்கும் வந்து சரியா வந்து வரது வந்து என்னது 24 வந்து வரும். அப்போ 24 வரதுக்காக நம்ம என்ன பண்றோம், இன்டூ 8 டிவைடட் பை 8 போட்டுடலாமா. இங்க இன்டூ 4 டிவைடட் பை 4 போட்டுடலாம். இங்க இன்டூ 3 டிவைடட் பை 3 போட்டுடலாம். அப்போ 8 மைனஸ் 4 மைனஸ் 3 டிவைடட் பை 24. 3 × 8 24. அப்ப எவ்வளவு வருது, 1/24 வருது. அப்போ யுவிக்கு வந்து எவ்வளவு மாதங்கள் ஆகுது, 24 மாதம் ஆகுது. இவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, இப்ப 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றாங்கல்ல, இவங்களுக்கு எவ்வளவு பாகம் வந்து வரும், அமௌண்ட் வந்து எவ்வளவு வரும், பிரிவு வந்து எவ்வளவு வரும்ன்ற அப்ப பார்க்கணும். அப்போ சச்சின் 1/6, டிராவிட் 1/8, யுவராஜ் 1/24. அப்போ எல்லாத்தையும் இன்டூ 24 மல்டிப்ளை பண்ணிடுவோமா. எல்லாத்தையும் இன்டூ 24 மல்டிப்ளை பண்ணோம்னா 1 4 1 3 1 1. அப்ப 4:3:1 இந்த ரேஷியோ நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இவங்களோட வேலை பலுவோட ரேஷியோ வந்து 4:3:1. அப்போ மொத்தம் வந்து 6 லட்சம் ரூபாயா, 6 லட்சம் ரூபாய் டிவைடட் பை பாகம் எவ்வளவு, 8 பாகம் இருக்கு, 8 பாகம். அப்போ ஒரு பாகத்தோட வந்து வேல்யூ எவ்வளவு வருது, டிவைடட் பை 2ஆல கழிச்சோம்னா வந்து 3 லட்சம் ரூபாய் வருமா. திருப்பி 2ஆல கழிச்சோம்னா வந்து 1.5 லட்சம் ரூபாய் வருமா. திருப்பி 2ஆல கழிச்சோம்னா 75,000 வருது. ஒரு பாகம் 75. அப்போ ஒரு பாகம் 75னா சச்சின் வந்து எவ்வளவு பாகம், 4. அப்ப 4 × 75, சச்சினோடது வந்து 4 பாகம். அப்ப 4 × 75 3 லட்சம் ரூபாய். ஓகேவா. அடுத்து டிராவிடோட பாகம் எவ்வளவு, 3 பாகம். அப்ப 3 × 75 2.25 லட்சம். அதுவே வந்து யுவராஜோடது 75,000, 0.75 லட்சம். 3 லட்சம், 2,25,000, 75,000. இப்படிதான் வந்து 3 பாகமா வந்து நம்ம வந்து பிரிக்கிறோம். சரியா. இப்போ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண கொஸ்டின் தான். ஆனா கொஞ்சம் வந்து தெளிவா என்னோட அந்த இதுக்கு முன்னாடி இருக்க டைம் அண்ட் ஒர்க் வந்து வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கூட இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து புரியும். இப்ப இன்னும் அதை மேம்படுத்தணும், பெட்டர் ஆக்கணும், மேல வந்து பெஸ்ட் ஆக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சச்சின் 6 மாசத்துல ஒரு வேலையை முடிக்கிறாரு. சச்சின் 6 மாசத்துல வேலையை முடிக்கிறாரு. யுவராஜ் டிராவிட் 8 மாசத்துல முடிக்கிறாரு. யுவராஜ் தெரியல. ஆனா இவங்க 3 பேரும் சேர்ந்து 3 மாசத்துல வேலையை முடிச்சிடுறாங்க ஃபர்ஸ்ட். அப்போ யுவராஜுக்கு மட்டும் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 1/6யும் 1/8யும் இந்த சைடு வந்து கொண்டு போனோம்னா சப்ராக்ட் ஆகும். இப்ப எல்லாத்தையும் கீழே வந்து சமமாக்குறதுக்காக 24 கொண்டு வர்றோம்.
அதுக்காக இன்டூ 8 டிவைடட் பை 8 போடுறோம், இன்டூ 4 டிவைடட் பை 4 போடுறோம், இன்டூ 3 டிவைட் பை 3 போடுறோம். அப்ப தன்னால மேல வந்து 8 மைனஸ் 4 மைனஸ் 3 பை 24 கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து யுவராஜோடது வந்து ஒரு மாசத்தோட வேலை அப்படின்ட்டு வந்து கிடைக்குது 1/24. இப்போ இவங்களோட ரேஷியோ போடணும்னா இவங்களோட ஒர்க் வந்து 1/6 ஒரு நாளோட ஒர்க்கு, டிராவிடோடது ஒரு மாசத்தோட ஒர்க்கு, டிராவிடோடது 1/8, யுவராஜோடது 1/24. அப்போ இதை வந்து சிம்பிளா ஆக்கிறதுக்காக, சிம்பிள் ரேஷியோவா கன்வெர்ட் பண்றதுக்காக 24ஆல நம்ம மல்டிப்ளை பண்றோம். அப்ப பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு 4:3:1 அப்படின்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இப்ப இதை பேஸ் பண்ணிதான் நம்ம வந்து எவ்வளவுன்ட்டு பிரிக்கிறோம். ஒரு பாகம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா மத்த பாகம்லாம் வந்து ஈஸியா போட்டுடலாம். அப்ப 6 லட்சம் டிவைடட் பை மொத்தம் வந்து 4 + 3 + 1 8 பாகம் போட்டோம்னா ஒரு பாகத்துக்கு 75,000 கண்டுபிடிச்சோம். அப்ப சச்சினோட பாகம் வந்து 4 பாகம். அப்ப 75,000 × 4, 75,000 × 4 3 லட்சம் ரூபா. டிராவிடோட பாகம் 75,000 × 3 2,25,000 ரூபா. யுவராஜோட பாகம் 75,000 ரூபா. எப்படின்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ கேள்விகள் எப்படி கேட்கலாம் அப்படின்றத பொறுத்துதான் நம்மளால நம்மளோட வேலையை வந்து இன்னும் தெளிவா நம்மளால சொல்ல முடியும். கேள்வியை நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோமோ அதை பொறுத்துதான். இப்ப இந்த கேள்வி பாருங்களேன். வர்ஷா ஒரு நிமிஷம். Raj can lay railway track between two given station in 16 days. ராஜ்ன்ற நபர் வந்து ரயில்வே ட்ராக் போடுறாரு. அவர் வந்து 16 நாள்ல வந்து அந்த ட்ராக்கை வந்து போட்டுறாரு. சஞ்சய் கேன் டூ த சேம் ஜாப் இன் 12 days. சஞ்சய் வந்து 12 நாள்ல வந்து முடிச்சிடுறாரு. ஓகேங்களா? வித் ஹெல்ப் ஆஃப் அருண், அருணோட ஹெல்ப் இருந்துச்சுன்னா தே கம்ப்ளீட்டட் இன் 4 days. அருணோட ஹெல்ப் சேர்த்தாங்க அப்படின்னா, அருணோட ஹெல்ப் சேர்ந்தா இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து 4 நாட்கள்ல முடிச்சிடுறாங்க. அப்ப அருணோட ஜாப் வந்து எவ்வளவு நாள் அப்படின்ட்டு வந்து கேக்குறாங்க. அப்போ இதுதான் கேள்வி. அருண் கேன் டூ அ ஜாப் இன் ஹவு மெனி டேஸ்? அப்போ ராஜ் வந்து 1/16. ராஜ் வந்து 1/16, சஞ்சய் வந்து 1/12, அருண் வந்து தெரியல. இவங்க 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா 4 நாள்ல முடிச்சிடுறாங்க. அப்போ அருணோடது கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்றோம்? 1/4 minus 1/16 minus 1/12 போறோம். அப்போ இதை வந்து சரிப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? into 4 divided by 4. பத்தாதே. into 4 divided by 4 வந்து 10 தான். சார் இது ஃபார்முலா மெத்தட்ல பண்ணுங்க சார். ஃபார்முலா மெத்தட்லையா? ஃபார்முலா மெத்தட்ல போடணும் அப்படின்னா டைரக்டா வந்து ஆன்சர் தான் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து சப்ராக்ஷன்லாம் வந்து கரெக்டா பண்ணணும். 4 × 16 × 12 டிவைடட் பை கரெக்டா மைனஸ்லாம் வந்து பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து டைரக்டா வந்து போட முடியும். ஏன்னா இங்க சப்ராக்ஷன் இருக்கு. சப்ராக்ஷன் இருக்கிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் வந்து விட்டோம்னா கூட நம்மளுக்கு பயங்கரமா ரிசல்ட் வந்து அடி வாங்கும். ஓகேங்களா? அப்போ ஃபார்முலா மெத்தட்ல போட்டோம்னா வந்து 48 வருமா? எல்சிஎம் வந்து 48 வருதா? ஓகேங்களா? 48 வருது. அப்போ இன்டூ 12 டிவைட் பை 12 இன்டூ 3 டிவைடட் பை 3 இன்டூ 4 டிவைடட் பை 4 அப்படி போட்டோம்னா 12 மைனஸ் 3 மைனஸ் 4 டிவைடட் பை 48 இப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து வரும். சரிங்களா? அடுத்து 12ல இருந்து வந்து 7 போச்சுன்னா ஓகேங்களா?
இப்ப வந்து அடுத்து என்ன ஆகுது? 12ல இருந்து 7 போச்சுன்னா 5 வருதா? 5/48. அப்போ அருணோட வந்து வேலை வந்து பாக்குறதுக்கு என்ன பண்ணணும்? மொத்த நாட்களுக்கு ரிவர்ஸ் பண்ணணும். அப்போ 48/5. அப்போ டிவைட் பண்ணோம்னா 9 வாட்டி போகுது. 45 3. அப்போ ஆட்டோமேட்டிக்கா 9 நாள் 3/5. இத்தனை நாள்ல வந்து அருண் வந்து கம்ப்ளீட் பண்றாரு. இந்த மாதிரி வந்து வரும். ஓகேவா? எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்ம வந்து சிம்பிளா வச்சுக்கிறோமோ பேசிக்கா வந்து எடுத்துக்கோங்க. பேசிக்கா எடுத்தீங்கன்னா தன்னால வந்து ஒர்க் வந்து நடந்துரும். இனியன் டேக்ஸ் twice as much time as Cillian and thrice as much time as Jagan to complete a job. If working together, they can complete the job in 4 days. Find the time taken by each of them separately. கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சம்ம. இனியன் அப்படின்றவர் வந்து செலியனோட வந்து 2 மடங்கு வந்து நாட்கள் அதிகமா எடுத்துக்கிறாரு. அண்ட் thrice as much as ஜெகன். ஜெகன் மாதிரி வந்து 3 மடங்கு வந்து நாட்கள் எடுத்துக்கிறாரு. இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா 4 நாட்கள்ல கம்ப்ளீட் பண்றாங்க. Find the time taken by each of them to complete the work. இப்போ இந்த கொஸ்டினை வந்து அணுகிறதுக்காக முறைகள், இது கொஞ்சம் வந்து டஃபான வந்து கொஸ்டின் தான். இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து கேட்க போறது இல்ல. என்ன பண்ணலாம்? இந்த கொஸ்டின் பார்க்கலாமா இல்ல வந்து நீங்க அடுத்தது அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து போலாமா? என்னம்மா? பார்க்கலாம் சார். பார்க்கலாமா? சரி. இனியன், ஜெகன். சார் நெக்ஸ்ட் போலாம் சார். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து இது ஐபிபிக்கு வந்து அந்த பேங்கிங் எக்ஸாமுக்கு வந்து கேட்கற அளவுக்கு வந்து கொஸ்டின் இது. போலாம் சார். சார் நெக்ஸ்ட் போலாம் சார். டைம் வேஸ்ட் ஆகுது சார். மட்டும் சொல்லி கொடுங்க. ஓகே. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். சரி. Balaji and Babu can do a piece of work in 9 days. Babu and Amudan can do it in 12 days. Balaji and Amudan can do in 18 days. How many days will Balaji, Babu, Amudan finish it working together? All right. இப்போ பாலாஜி சாரும் பாபு சாரும் வந்து 9 நாள்ல முடிக்கிறாங்களா? பாபு சாரும் அமுதன் சாரும் வந்து 12 நாள்ல முடிக்கிறாங்க. அமுதன் சாரும் பாலாஜி சாரும் வந்து 18 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ இவங்க 3 பேரும் வந்து சேர்ந்தாங்கன்னா செப்பரேட்டா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து செப்பரேட்டா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்ட்டு வந்து கேள்வி. இது வந்து ஒவ்வொருத்தருக்கா அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். 3 பேர் சேர்ந்தா அப்படின்ட்டு வந்து இந்த கேள்வியிலே வந்து 2-3 கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? என்னன்னா இப்ப 2 பேரா கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ 1/A 1/B, அடுத்து 1/B 1/C, அடுத்து 1/A 1/C, இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப இது 3த்தையும் கூட்டணும் அப்படின்னா என்ன ஆகும்? 2 வாட்டி வந்து 1/A வருமா, 2 வாட்டி 1/B வரும், 2 வாட்டி 1/C வரும். அப்ப 2 வாட்டி 1/A 1/B 1/C. ஓகேவா? இப்ப இந்த சைடு என்ன ஆகும்? 1/9 பிளஸ் 1/12 பிளஸ் 1/18 இப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதுல இருந்து வந்து 9 12 18 இதோட எல்சிஎம் வந்து நம்ம பார்க்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மல்டிபிள் வந்து செட் பண்ணணும். 9 12 18 3ல வந்து போச்சுன்னா வந்து 3ல வந்து 3 வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 3 4 6, திருப்பி வந்து 3 எடுத்தோம்னா 1 4 2, இப்போ திருப்பி வந்து 2 எடுத்தோம்னா 1 2 1, இன்னொரு வாட்டி 2 எடுத்தோம்னா இது வரும். அப்போ 9 9 × 2 18, 18 × 2 36. 36ல வந்து எல்லாமே வந்து சேமா வருது. அப்போ 36 வர வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்?
கீழே வந்து 36 வரணும். அதுக்காக வந்து நம்ம என்ன பண்றோம், 36 வரதுக்காக இன்டூ 4 டிவைட் பை 4 போடலாமா, இது இன்டூ 3 டிவைட் பை 3 போடலாமா, இது இன்டூ 2 டிவைடட் பை 2 போடலாம். அப்ப தன்னால நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது, 4 பிளஸ் 3 பிளஸ் 2 டிவைடட் பை 36 கிடைக்குது. அப்போ 9 பை 36 1 4. அப்போ 1 பை 4. இங்க ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு. இந்த 2 கீழே போச்சுன்னா 2 வந்து அப்படியே கீழே இறங்குச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, இங்க 2 வந்துச்சுன்னா 1 பை 8. மொத்தம் ஆகுறது வந்து 3 பேரும் ஒன்னா சேர்ந்து நடக்கிறது. அதாவது 1 பை ஏ பிளஸ் 1 பை பி பிளஸ் 1 பை சி. இது 3 எவ்வளவு ஆகுது, 1 பை 8 அப்படின்ட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்குது. சரியா? இப்ப தனித்தனியா எவ்வளவு அப்படின்ட்டு வந்து கேக்குறாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து என்ன தெரியும், 1 பை ஏ பிளஸ் 1 பை பி. இது வந்து 1 பை 9 தெரியும், இது வந்து 1 பை 12 தெரியும், இது வந்து 1 பை 18 தெரியும். அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். இப்போ 1 பை ஏ பிளஸ் 1 பை பி இடத்துல வந்து 1 பை 9 சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, 1 பை 9 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகும், இது வந்து 1 பை 9 பிளஸ் 1 பை சி ஈக்குவல் டு 1 பை 8. இந்த 1 பை 9 இந்த சைடு போச்சுன்னா 1 by 8 minus 1 by 9. அப்ப எல்சிஎம் எடுக்கணும்னா இது வந்து ரெண்டுமே வந்து சேராததுனால வந்து 9 minus 8 divided by 72. அப்ப 1 by 72. அப்ப மூணாவது நபர் சிக்கு எவ்வளவு நாள் ஆகுது, 72 நாள் ஆகுது. ஓகேவா? சிக்கு 72 நாள் வந்து ஆகுது. இப்ப அதுவே 1 by b 1 by c வந்து எவ்வளவு வந்துச்சு, 1 by 12 வந்துச்சுல்ல. அப்ப வந்து 1 by 12 minus 1 by 12 plus 1 by a equal to 1 by 8 இருக்கு. அப்ப இந்த 12 வந்து இந்த சைடு எடுத்துட்டு போனோம்னா a ஓட வேலை 1 by 8 minus 1 by 12. நீங்க அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடணும்னாலும் போடலாம். 12 minus 8 divided by 8 into 12 அப்படின்ட்டு வந்து நம்ம போடலாம். அப்ப என்ன ஆகுது, 4 by 4 divided by 8 into 12 கிடைக்கும். 1 2. அப்போ 1 divided by 2 into 12 24. ஏக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது, 24 நாள் வந்து ஆகுது. இப்போ அதே மாதிரி வந்து அடுத்ததாக 1 by b கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும், 1 by 8 minus 1 by 18. இதுவும் வந்து 18 minus 8 divided by 18 into 8 வந்து போட்டோம்னா எல்சிஎம் டைரக்டா அப்படியே வந்து சப்ஸ்டிட் பண்ணனா கூட 10 by 18 into 8 அப்படின்னு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா நம்ம கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 5 divided by ஆன்சர் வரும். ஓகேங்களா? அப்போ ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம தெளிவா நம்ம வந்து பாதுகாத்தோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப அழகா சுலபமா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வரும். அப்போ ஒரு சம்லே வந்து இந்த ஒரு சம்லே வந்து 4-5 சம்மு வந்து கலந்து இருந்ததுதான் வந்து அந்த சம்மோட வந்து ஸ்பெஷாலிட்டி. ஓகே சார், இந்த மாதிரி क्वेश्चन கேட்பாங்களாங்க சார்? இல்லம்மா, இப்போ இந்த மாதிரி क्वेश्चन கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடியே வந்து கேட்டிருக்காங்க. ஆனா இதுல ஒரு கேள்வி மட்டும் தான் வந்து வரும், யாரோ ஒருத்தங்களுக்கு கண்டுபிடிங்க, இல்லைன்னா 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணா எவ்வளவு நேரம் ஆகும், இந்த மாதிரி கேள்வி வரும். ஓகேங்களா? இப்ப நம்ம எல்லாமே வந்து என்னென்ன கேள்விலாம் கேட்கலாமோ அந்த கேள்வி எல்லாத்துக்குமே அந்த சம் போட்டோம். ஆனா வந்து நம்மளுக்கு வந்து அதுல ஏதாவது ஒண்ணு 3 பேரையும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணா எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டாங்கன்னா வந்து 1 by 8 ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? அதான் 8 நாள்ல முடிச்சிருவாங்க. இப்ப அதுவே வந்து 2 பேர் ஆல்ரெடி வந்து இருக்கு, ஒவ்வொருத்தரா தனித்தனியா எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டாலும் நம்மளால சொல்ல முடியும். இப்ப அடுத்து மனோஜ் கேன் டூ அ ஒர்க் இன் 80 days. இப்ப மனோஜ் அப்படின்ற நபர் வந்து ஒரு ஒர்க்கை வந்து 80 நாள்ல முடிக்கிறாரு. அப்போ மனோஜோட ஒரு நாள் ஒர்க் வந்து 1 by 80. He works at it for 10 days. 10 நாள் மனோஜ் வேலை செய்யறாரு, 10 days.
ஓகேவா? தென் ராஜ்குமார் அலோன் finishes the remaining work in 42 days. அதுக்கப்புறம் ராஜ்குமார் மட்டும் தனியா 42 நாள்ல வந்து வேலையை முடிச்சிருக்கிறாரு. In how much time will Manoj and Rajkumar working together finish work? இப்போ மனோஜ் வந்து 1/80 வந்து ஆகுது, 1/80 ஆகுது. இப்போ அடுத்து அப்போ இவர் 10 நாள் வேலை செய்யறாரா? அப்போ இவரோட 10 நாள் ஒர்க் என்னது? 10 டிவைடட் பை 80, அதாவது 1/8 ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. சரியா? 1/8 ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்போ பேலன்ஸ் இருக்க ஒர்க் எவ்வளவு? 10 நாளோட வேலை வந்து எவ்வளவு முடிஞ்சிருக்கு? 1/8 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்ப பேலன்ஸ் இருக்க ஒர்க் 1 மைனஸ் 1/8, அதாவது 7 டிவைடட் பை 8 ஒர்க் வந்து பேலன்ஸ் இருக்கு. ஓகேவா? 7 டிவைடட் பை 8 வந்து ஒர்க் வந்து பேலன்ஸ் இருக்கு. இப்போ இந்த 7 டிவைடட் பை 8 இருக்குல்ல, இது வந்து இந்த வேலையை வந்து ராஜ்குமார் வந்து பண்றாரு. ராஜ்குமார் வந்து மொத்தம் 42 நாள்ல பேலன்ஸ் இருக்க வேலையை முடிக்கிறார். ஓகேவா? ராஜ்குமார் வந்து பேலன்ஸ் இருக்க ஒர்க்க எவ்வளவு நாள்ல முடிக்கிறாரு? 42 நாள்ல முடிக்கிறாரு. இப்ப நம்ம என்ன சொன்னோம்? வேலை ஒண்ணு இருக்கு, மொத்த நாள் வந்து எத்தனை? 80. இதுதான் அவங்களோட ஒர்க்குன்னு சொன்னோம். இப்போ ஒர்க் வந்து 7/8 தான் ஒர்க் இருக்கு. டிவைடட் பை ராஜ்குமாரோட போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ராஜ்குமாரோட ஒரு நாள் இது வந்து தெரிஞ்சிடும்ல. அப்போ வந்து அவரோட ஒர்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் டிவைடட் பை ராஜ்குமாரோட ஒர்க் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகேவா? ரைட்? சரியா? நம்பர் ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு என்ன? நம்பர் ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை 1 டே ஒர்க், ஒரு நாளோட வேலை. இதுதான் வந்து நம்பர் ஆஃப் டேஸ். அப்போ இங்க நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துருக்காங்க 42 ஈக்குவல் டு ஒர்க் எவ்வளவு இருக்கு? 1/7/8 இருக்கு. டிவைடட் பை இவரோட ஒரு நாள் வேலை, அதாவது 1 பை ராஜ்குமார் வந்து இருக்கு. அப்போ 1 பை ராஜ்குமார் இந்த சைட் கொண்டு போயிடலாமா? 1 பை ராஜ்குமார் ஈக்குவல் டு 7 டிவைடட் பை 8 இன்டூ 42. இந்த 42 இந்த சைட் கீழே போச்சுன்னா அப்போ 1 6, அப்போ 1/48. ராஜ்குமார் எவ்வளவு நாள்ல முடிக்கிறாரு? 48 நாள்ல முடிக்கிறாரு. ஆனா கேள்வி என்ன? இவங்க 2 பேர் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? அதுதானே கேள்வி. அப்போ மனோஜோட ஒரு நாள் ஒர்க் வந்து 1/80, ராஜ்குமாரோட ஒரு நாள் ஒர்க் வந்து 1/48. ஓகேவா? 1/48. இப்போ இதை வந்து நம்ம வந்து அப்படியே கழிக்கணும்னா கழிக்கலாம், இல்லைன்னா வந்து நம்ம வந்து ஃபார்முலால போடணும்னா டைரக்டா 48 இன்டூ 80 போட்டுடலாமா? 48 பிளஸ் 80 டிவைடட் பை 80 இன்டூ 48 அப்படின்னு கூட வந்து போட்டுடலாம். அப்ப 128 டிவைடட் பை 80 இன்டூ 48 இருக்கு. இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சுட்டே வரலாமா? கழிச்சோம்னா எதுல கழிக்கலாம்? 8ல கழிக்கலாமா? 8ல கழிச்சோம்னா இது வந்து 6 வாட்டி போகுமா? இது வந்து ஒரு வாட்டி, ரிமைண்டர் 4, திருப்பி 6 வாட்டி. ஓகே. அடுத்து 10 வாட்டி, 2 வாட்டி. அடுத்து 1 வாட்டி, 3 வாட்டி. அப்போ 1 டிவைடட் பை 30. இப்போ 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா 1/30 days வந்து ஆகும். அப்போ 30 நாள்ல இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த வேலையை முடிப்பாங்க. இப்போ இந்த கொஸ்டினை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்துச்சு? இப்போ மனோஜ் வந்து அவரோட வேலையை வந்து 80 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாரு. இவரு 10 நாள் வேலை செய்யறாரு. அப்போ ஒரு நாள் வேலை 1/80னா 10 நாளைக்கு எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு? 10 இன்ட்டு 1/80. அப்போ 1/8 ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்ப பேலன்ஸ் இருக்க ஒர்க் எவ்வளவு?
1 டோட்டல் ஒர்க் 1 மைனஸ் 1/8 போக 7/8 வந்து இருக்கு. பேலன்ஸ் இருக்க ஒர்க்கை யார் பண்றா? ராஜ்குமார் பண்றாரு. நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் டேஸ் எப்படி கால்குலேட் பண்ணோம்? ஒர்க் எவ்வளவு டிவைடட் பை ஒரு நாள் வேலை தான் நம்பர் ஆஃப் டேஸ். அப்போ இங்க 42 நாள்ல முடிக்கிறாரு சொல்லியிருக்காங்க. ஒர்க் வந்து 7/8, ஒரு நாள் ராஜ்குமாரோட வேலை. அப்போ இந்த 1 பை ராஜ்குமார் வந்து இந்த சைடு போயிடுச்சு, இந்த 42 கீழே வந்துருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் பண்றப்போ 1/48 அப்படின்னு கிடைக்குது. ராஜ்குமாரோட வந்து ஒரு நாள் வேலை வந்து 1/48. இப்போ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறாங்கன்னா 1/80 பிளஸ் 1/48, 1/48. அப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது? நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும்னா எடுக்கலாம், இல்லைன்னா வந்து அப்படியே டைரக்டா 48 பிளஸ் 80 டிவைடட் பை 80 இன்டூ 48ன்னு போட்டாச்சு. இதை வந்து கேன்சலேஷனால வந்து பண்றப்ப வந்து கடைசியா 1/30 அப்படின்னு கிடைக்குது. அப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா 30 நாள்ல வேலையை வந்து முடிச்சிருவாங்க. இதுதான் இந்த சம்மோட இது. என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது வந்து தெளிவா பார்த்தோம்னா நம்மளால வந்து இன்னும் வந்து வேகமா ஒரு சம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். Saranya and Deepika can do a piece of work in 10 days and 20 days respectively. They work together, but 2 days before the completion of work, Saranya leaves. How many days was work completed? Saranya வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் பண்றாங்க? 1/10. தீபிகா 1/20. ரெண்டு பேரும் ஒன்னா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. சரி, ஒர்க் முடிக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி சரண்யா வந்து அவங்களுக்கு இன்னொரு ஒர்க் இருக்குன்னு கிளம்பிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் மொத்தம் எத்தனை நாள்ல வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு வந்து கேள்வி. இங்க இருக்க கேட்ட கேள்வியில வந்து ரொம்ப முக்கியமானது வந்து என்னது? இந்த கடைசி 2 நாள் தீபிகா மட்டும்தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. சரியா? இப்போ சரண்யா தீபிகா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யற டைம் பார்த்தோம் அப்படின்னா, சரண்யா தீபிகா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ற டைம் பார்த்தோம்னா 1/20 பிளஸ் 1/30. அப்ப வந்து சிரமம் இல்லாம வந்து இன்டூ 3 டிவைட் பை 3 இன்டூ 2 டிவைட் பை 2 போட்டோம்னா 3 plus 2 டிவைடட் பை 20 days தானே சார்? நம்ம போட்டிருக்கீங்க சார். 1/10 1/20 சார். 1/10 plus 1/20. அப்போ இன்டூ 2 டிவைட் பை 2 போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகுது? 2 plus 1 டிவைடட் பை 20. அப்ப இவங்களோட ஒரு நாள் ஒர்க் எவ்வளவு? 3/20. இவங்க ரெண்டு பேரோட ஒரு நாள் ஒர்க். இப்போ கடைசி 2 நாள் தீபிகா மட்டும் ஒர்க் பண்ணிருக்காங்களா? தீபிகாவோட ரெண்டு நாள், தீபிகாவோட ஒரு நாள் வேலை வந்து 1/20. அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா 1/10 ஒர்க் தீபிகா 1/10 ஒர்க் தீபிகா தனியா பண்ணிருக்காங்க. இப்ப பேலன்ஸ் இருக்க ஒர்க் என்ன? 1 மைனஸ் 1/10, 9/10 ஒர்க் வந்து பேலன்ஸ் இருக்கு. இந்த 9/10 ஒர்க்கை ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பண்ணிருக்காங்க. அப்ப ஒர்க் 9/10 டிவைடட் பை இவங்க ரெண்டு பேரோட ஒரு நாள் வேலை வந்து 3/20. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 9/10 இன்டூ 20 டிவைடட் பை 3. ஓகேவா? அப்போ 0 0 கேன்சல் ஆயிடுச்சா? 3 1 3 3. அப்ப 3 into 2 6 days. இவங்க ரெண்டு பேர் வந்து ஒன்னா வந்து வேலை செஞ்சது வந்து என்னது? 6 days வேலை செஞ்சிருக்காங்க. ஆனா கேட்ட கேள்வி என்ன? மொத்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளவு நாள்? ரெண்டு பேரும் சேர்ந்து 6 நாள், தீபிகா மட்டும் 2 நாள். அப்ப மொத்தம் 8 நாள்ல முடிச்சிருக்காங்க. மொத்தம் 8 நாள்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. கேள்விய எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கேள்வி பாக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளால வந்து சிறப்பா அதுக்கான பதில வந்து நம்மளால கொடுக்க முடியும். யோசிங்க. என்னம்மா? இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
சரண்யா, தீபிகா 2 பேர் ஒர்க் பண்றாங்க. சரண்யா 10 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க, தீபிகா 20 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. அப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ற டைம் பார்த்தோம்னா 1/10 பிளஸ் 1/20. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இன்டூ 2 டிவைட் பை 2 போட்டோம்னா 3/20 வருது. 3/20 இதை அப்படியே வச்சுக்கிறோம். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ற ஒரு நாள் வேலை வந்து 3/20 ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகுது. சரியா? அடுத்து தீபிகா தனியா கடைசி 2 நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க. தீபிகாவோட ஒரு நாள் ஒர்க் வந்து 1/20. எத்தனை நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க? 2 நாள். அப்போ டிவைட் பண்ணனா 1/10 வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து தனியா 2 நாள் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இப்போ மொத்த ஒர்க் வந்து 1, அதுல இந்த 1/10 போச்சுன்னா பேலன்ஸ் இருக்க ஒர்க் வந்து 9/10 இருக்கு. ஒர்க் டிவைடட் பை 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றது டிவைட் பண்ணா என்ன ஆகும்? மொத்தம் எத்தனை நாள்னு வந்து கிடைச்சிடும். அப்போ 9/10 டிவைடட் பை 3/20 போடணும். அப்ப தன்னால என்ன ஆகுது? 9/10 இன்டூ 20/3 ஆகுது. அப்ப எல்லாம் கேன்சல் பண்ணனா 6 days வருது. ஆல்ரெடி இருக்கிறது தனியா ஒர்க் பண்ணது 2 days, மொத்தம் சேர்த்து 8 days, 8 நாள்ல கம்ப்ளீட் ஆகுது. சூப்பர். இது கொஞ்சம் பெரிய சம்மு. இந்த சம்ம கத்துக்கிட்டீங்கன்னா மத்த எல்லாமே ஈஸி ஆயிடும். இந்த ஒரு சம்மே வந்து போதும். இந்த ஒரு சம்ம கத்துக்கிட்டாலே வந்து மத்த எல்லாமே வந்து ரொம்ப சுலபமாயிடும். என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன சின்னதா வந்து விடை வந்து எழுத ஆரம்பிக்கணும். Saravanan, Rajasekhar and Suresh can complete a work in 10 days, 12 days and 15 days respectively. All of them begin to work together. Saravanan has to leave the work after 2 days. இவங்க 3 பேரும் வந்து 2 நாள் ஒன்னா வேலை செய்யறாங்க. 2 நாள் 3 பேருமே வந்து 2 நாள் ஒன்னா வேலை செய்யறாங்க. ஓகேவா? 3 பேரை என்ன பண்றாங்க? 2 நாள் ஒன்னா வேலை செய்யறாங்க. And Rajasekhar 3 days before completion of work. சரவணன் வந்து 2 நாள் கழிச்சு போயிடுறாரு. ராஜசேகர் வந்து லாஸ்ட் 3 நாளுக்கு ஒர்க் பேலன்ஸ் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி 3 நாள் இருக்கிறப்போ ராஜசேகரும் போயிடுறாரு. அப்போ சுரேஷ் மட்டும் தான் வந்து இருக்கிற பேலன்ஸ் ஒர்க்கை சிங்கிளா வந்து பண்ணியிருக்காரு. அப்போ இங்க 2 விதமான கான்செப்ட் இருக்கு. 2 நாள் வந்து 3 பேரை ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க. சுரேஷ் வந்து தனியா கடைசி 3 நாள் வேலை செஞ்சிருக்காங்க. அப்போ மொத்தம் எத்தனை நாள் ஆயிருக்கு அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல 3 பேரும் ஒன்னா வந்து ஒர்க் பண்றத போட்டுருவோமா? 1/10 பிளஸ் 1/12 பிளஸ் 1/15. அப்போ இது வந்து 60ல எல்லாமே வந்து சேம் ஆகுதா? அப்போ இன்டூ 6 டிவைட் பை 6 போட்டோம்னா 60 ஆயிடுமா? இன்டூ 5 டிவைட் பை 5 போட்டோம்னா வந்து 60 ஆயிடும். இன்டூ 4 டிவைட் பை 4 போட்டோம்னா 60 ஆயிடும். அப்போ 6 பிளஸ் 5 பிளஸ் 4 டிவைடட் பை 60. அப்போ இவங்களோட ஒரு நாள் ஒர்க் அப்படின்ட்டு வந்து பார்த்தோம்னா 15/60. 15/60 இது 15/60னே வச்சுக்கலாம், இல்லைன்னா 1/4 அப்படின்ட்டு வச்சுக்கலாம். 15/60ன்னு வச்சா என்ன வந்து யூஸ் ஆகும்னு சொல்றேன். 1/4. ஓகேங்களா? சரி, இவங்க வந்து என்ன பண்றாங்க? எத்தனை நாள் ஒர்க் பண்றாங்க? 2 நாள் ஒன்னா ஒர்க் பண்றாங்கல்ல. அப்போ இவங்க 2 நாள் ஒன்னா ஒர்க் பண்ணதுக்கான டைம் வந்து என்னது? 2 × 15/60 1/30. அப்போ 15/30 1/2. 1/2 ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? 2 நாளைக்கு. அடுத்து சுரேஷ் இருக்காருல்ல, சுரேஷ் என்ன பண்றாரு? சுரேஷ் வந்து கடைசியா 3 நாள் தனியா ஒர்க் பண்றாரு. சுரேஷோட ஒரு நாள் ஒர்க் எவ்வளவு? 1/15. அப்ப 3 நாள் ஒர்க் வந்து 3/15. ஓகேவா? அப்போ 1/5. சுரேஷ் வந்து 1/5 ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்றாரு தனியா.
மொத்த ஒர்க் வந்து 1. அதுல ஃபர்ஸ்ட் 2 நாள் 1/2 1/2 மைனஸ் பண்ணியாச்சு. அப்புறம் கடைசி 3 நாள் 1/5 மைனஸ் பண்ணியாச்சு. அப்போ மொத்தம் இதுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும்? இங்க 10 வருதா எல்சிஎம். அப்ப இன்டூ 10 டிவைட் பை 10 போட்டுடலாமா? 10 இன்டூ 5 டிவைடட் பை 5. அப்போ -5 இன்டூ 2 டிவைடட் பை 2 -2 டிவைடட் பை 10. அப்ப என்ன ஆகுது? எவ்வளவு ஒர்க் வந்து பேலன்ஸ் வந்து 2 பேர் ராஜசேகரும் வந்து சுரேஷும் பண்ணிருக்காங்க? 10 - 7 3/10. இந்த ஒர்க்கை 2 பேரும் ஒன்னா பண்ணிருக்காங்க. ஓகே, 3/10 ஒர்க் வந்து பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியும்? சுரேஷும் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து 2 நாள்னு தெரியும். அப்புறம் சுரேஷ் மட்டும் 3 நாள்னு தெரியும். இவங்க 2 பேர் ராஜசேகரும் சுரேஷும் எவ்வளவு நாள் வந்து ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியல. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப சுரேஷோடது வந்து எவ்வளவு? 1/15. ராஜசேகர் 1/12. ஓகேவா? அப்போ சுரேஷோட ஒர்க் ராஜசேகர் 1/12, சுரேஷோடது 1/15. அப்போ எல்சிஎம் எடுக்கணும்னா எடுக்கலாம், இல்லைன்னா வந்து இன்டூ 5 இன்டூ 4 60 வந்துடும். ஓகேவா? அப்போ 5 + 4 டிவைடட் பை 60. அப்ப என்ன ஆகுது? 9/60 வந்து வருது. 3ஆல வகுக்கணும்னா வகுத்துக்கோங்க. 3 20. ஓகேவா? 3 20. சரியா? இப்போ ராஜசேகரும் சுரேஷும் 3/20 டேஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து அவங்க பண்ற வேலை வந்து 3/20. மொத்தம் இருக்க பேலன்ஸ் ஒர்க் வந்து 3/10. அப்போ பேலன்ஸ் ஒர்க் 3/10 டிவைடட் பை இவங்களோட ஒரு நாள் வேலை 3/20. அப்போ 3/10 இன்டூ 20/3. 3 கேன்சல் ஆயிடுச்சா? 0 கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ பேலன்ஸ் 2. அப்போ இவங்க 2 பேர் எத்தனை நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க? 2 நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க. புரியுதா? அப்ப மொத்தம் எத்தனை நாள் ஆயிருக்கு வேலை முடியறதுக்கு? 2 + 3 + 2 7 நாள்ல மொத்த வேலையும் முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த சம்ல 3 விஷயத்த ஒன்னா சேர்த்திருக்காங்க. 3 பேர் ஒன்னா வேலை செய்யறாங்க, அப்புறம் 2 பேர் ஒன்னா வேலை செய்யறாங்க, அப்புறம் கடைசியா ஒருத்தர் தனியா வேலை செய்யறாங்க. அப்போ இந்த கேள்வியை வந்து அப்படியே முழுமையா வந்து நம்ம வந்து இன்னொரு வாட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இப்ப இந்த கேள்வி வந்து பாருங்க, திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவோம். இப்போ சரவணன், ராஜசேகர், சுரேஷ் இவங்க 3 பேரும் 10 நாள்ல, 12 நாள்ல, 15 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க. நம்பர் 1. ரெண்டாவது, ஆல் ஆஃப் தெம் ஒர்க் டுகெதர். 3 பேரும் ஒன்னா ஒர்க் பண்றாங்க. சரவணன் லீவ் ஆஃப்டர் 2 days. அப்ப 3 பேரும் எத்தனை நாள் ஒர்க் பண்றாங்க? 2 நாள் ஒர்க் பண்றாங்க. அப்போ 3 பேரோட ஒரு நாள் வேலை 1/10 + 1/12 + 1/15. அப்ப அதை சமமாக்கிறதுக்காக என்ன பண்றோம்? இன்டூ 6 டிவைடட் பை 6 இன்டூ 5 டிவைட் பை 5 இன்டூ 4 டிவைட் பை 4 போடுறோம். அப்ப நம்மளுக்கு 1/4ன்னு கிடைச்சது. இவங்க எத்தனை நாள் வேலை செய்யறாங்க? 2 நாள்ல. அப்ப 2 × 1/4 போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1/2 ஒர்க் 2 நாள்ல பாதி வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்து சுரேஷ் வந்து தனியா கடைசி 3 நாள் வேலை செய்யறாரு. அப்ப சுரேஷோட ஒரு நாள் வேலை வந்து எவ்வளவு? 1/15. அப்ப இன்டூ 3 நாள் இன்டூ 3 நாள். அப்ப வந்து கேன்சல் பண்ணா 1/5 வந்துச்சு. 1/5 சுரேஷ் மட்டும் தனியா வேலை செஞ்சாரு. அப்ப பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்கை தான் ராஜசேகரும் சுரேஷும் 2 பேரும் சேர்ந்து ஒன்னா பண்ணிருக்காங்க. அப்போ
பேலன்ஸ் இருக்க ஒர்க், பேலன்ஸ் இருக்க ஒர்க். ஓகே, பேலன்ஸ் இருக்க ஒர்க் வந்து பார்த்தோம்னா 1 மைனஸ் 1/2, 3 பேர் ஒன்னா வேலை செஞ்சது 1/2, அப்புறம் சுரேஷ் தனியா வேலை செஞ்சது 1/5. இதை சமமாக்குறதுக்காக என்ன பண்றோம், இன்டூ 10 டிவைட் பை 10 போடுறோம், இங்க இன்டூ 5 டிவைட் பை 5 போடுறோம், இன்டூ 2 டிவைட் பை 2 போடுறோம். அப்ப மேல என்ன ஆகுது, 10 மைனஸ் 5 மைனஸ் 2 வருது. அப்ப மிச்சம் இருக்க வேலை வந்து 3/10 கண்டுபிடிச்சோம். ராஜசேகரும் சுரேஷும் வந்து 2 பேர் மட்டும் வந்து ஒன்னா வேலை செய்யறாங்கன்னா வந்து என்ன ஆகும், 1/12 பிளஸ் 1/15, அது வந்து 3/20 நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கும் வந்து எல்சிஎம் வந்து எடுக்கணும், இல்லைன்னா வந்து சுலபமாக்குறதுக்கு இன்டூ 5 டிவைட் பை 5 இன்டூ 4 டிவைட் பை 4 போட்டுட்டோம். அப்போ 9/60 கிடைச்சது. அது வந்து 3/20 வந்து நம்மளுக்கு வந்து ஆச்சு. இப்போ மொத்த பேலன்ஸ் இருக்க ஒர்க் 3/10 டிவைடட் பை இவங்க 2 பேரோட ஒரு நாள் வேலை வந்து 3/20. இதை கழிச்சோம்னா வந்து வகுத்தோம்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெசிப்ரோக்கல்ல 3 கேன்சல் ஆயிடுச்சு, 0 கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் 2 நாள் மட்டும் தான் கிடைச்சது. அப்ப ஆல்ரெடி 3 பேரை ஒன்னா வேலை செஞ்சது 2 நாள், சுரேஷ் தனியா வேலை செஞ்சது 3 நாள், அப்புறம் ராஜசேகரும் சுரேஷும் 2 பேரை ஒன்னா வேலை செஞ்சது 2 நாள். அப்போ மொத்தம் எவ்வளவு நாள் ஆகுது, 7 நாட்கள்ல இவங்க இந்த வேலையை முடிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு சம்ம வந்து கத்துக்கிட்டாலே வந்து மத்த எல்லா சம்முமே ஈஸியா ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதுல 3 பேர் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறது வருது, 2 பேர் ஒன்னா வேலை செய்யறது வருது, அப்புறம் ஒர்க் மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் வருது. அப்ப இது எல்லாம் கலந்ததுதான் டைம் அண்ட் ஒர்க். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் இந்த டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணி வந்து நீங்க வந்து பண்றப்ப வந்து ஏதாவது எந்த ஒரு கொஸ்டினா இருந்தாலும் வந்து ஈஸியா இருக்கணும், ஈஸியான சம்மா சொல்லி கொடுங்க சார் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் கேட்கறாங்க. அது தவறு. டஃப்பான ஒரு சம்ம வந்து நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா மத்த எல்லா சம்முமே ரொம்ப சுலபமாயிடும். டஃப்பான எந்த ஒரு கொஸ்டினை கத்துக்கிட்டாலும் வந்து மத்த சம்லாம் சுலபமாயிடும். எடுத்துக்காட்டுக்கு சார் ஒரு சொல்லுங்க இன்னொரு டைம் சொல்லுங்க சார், புரியல சார் அந்த அளவுக்கு. இன்னொரு டைமா? ஆமா சார். ஓகே, அந்த எதுனா சார் 1/2 கண்டுபிடிச்சது 2 days கண்டுபிடிச்சிட்டோம்ல, அதுக்கு பிறகு உள்ள சொல்லுங்க சார், அது வரைக்கும் புரியுது. இப்போ இன்னொரு வாட்டி சொல்லணும்னா சொல்லிடலாமே. சரி, இப்ப இந்த கொஸ்டின் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, சரவணன், ராஜசேகர், சுரேஷ் இவங்க 3 நாளும் வந்து அவங்களோட வேலையை ஒவ்வொருத்தர் தனித்தனியா பண்ணா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க, 10, 12 அப்புறம் 15 நாள்ல முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 3 பேரும் ஒன்னா வேலை செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை நாளைக்கு, 2 நாளைக்கு, 2 நாளைக்கு ஒன்னா வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் போயிடுறாரு, சரவணன் கிளம்பிடுறாரு. அடுத்து சரவணன் கிளம்பிட்டாருன்னா யார் யார் இருப்பா, ராஜசேகர சுரேஷும் ஒர்க் பண்றாங்க. ஒர்க் முடிக்கிறதுக்கு 3 நாள் இருக்கிறப்போ ராஜசேகர் கிளம்பிடுறாரு, ராஜசேகர் போயிடுறாரு, இவரும் போயிடுறாரு. பேலன்ஸ் சுரேஷ் மட்டும் கடைசி 3 நாள் வேலை செஞ்சு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாரு. ஓகேவா? கேட்ட கேள்வி என்னன்னா, மொத்தம் எவ்வளவு நாள்ல மொத்த ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்ட கேள்வி. இப்போ ஃபர்ஸ்ட் 2 நாள் 3 பேரும் வந்து ஒன்னா வேலை செய்யறாங்கல்ல, அப்போ 1/10 பிளஸ் 1/12 பிளஸ் 1/15. அப்ப இதை சுலபமாக்கிறதுக்காக என்ன பண்றோம், இன்டூ 6 டிவைட் பை 6, 60 தான் வந்து பக்கத்துல இருக்க நம்பரா வருது. அதனால 60 ஆக்கிறதுக்காக இன்டூ 6 டிவைட் பை 6 போடுறோம். அடுத்து இன்டூ 5 டிவைட் பை 5, இன்டூ 4 டிவைட் பை 4. அப்ப 6 பிளஸ் 5 பிளஸ் 4, 6 பிளஸ் 5 பிளஸ் 4 டிவைடட் பை மொத்தம் 60 வருது. அப்ப 15/60 நம்மளுக்கு கிடைக்குது. இதை டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1/4 கிடைக்குது. 1/4 இது ஒரு நாளோட வேலை. அப்ப 2 நாளைக்கு வந்து எவ்வளவு வேலை செய்வாங்க, இன்டூ 2 போட்டோம்னா 2 நாளைக்கு. அப்ப இது கேன்சல் பண்ணோம்னா
1/2. எவ்வளவு வேலை வந்து 3 பேர் ஒண்ணா சேர்ந்து பண்ணிருக்காங்க? 2 நாள் வேலை செஞ்சிருக்காங்க. இது தெரிய வருது. அடுத்து சுரேஷ் வந்து தனியா எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்காரு? 3 நாள் வேலை செஞ்சிருக்காரு. சுரேஷோட ஒரு நாள் வேலை வந்து 1/15, அவர் 3 நாள் வேலை செஞ்சிருக்காரு. அப்ப டிவைட் பண்ணோம்னா வந்து நம்மளுக்கு என்ன வருது? 1/5. 1/5 கிடைக்குது. 1/5 கிடைக்குது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் மொத்தம் எவ்வளவு ஒர்க் இருக்கு? ஒரு ஒர்க், ஃபுல் ஒர்க் வந்து 1. அதுல 1/2 வந்து 3 பேர் ஒன்னா சேர்ந்து பண்ணிட்டாங்க. அப்புறம் சுரேஷ் வந்து 1/5 வரைக்கும் வந்து கடைசி 3 நாள் தனியா பண்ணிருக்காரு. அப்ப மிச்சம் உள்ள வேலை என்ன? 1 மைனஸ் 1/2 மைனஸ் 1/5. 1 மைனஸ் 1/2 மைனஸ் 1/5. அப்ப இதை எல்சிஎம் எடுக்கிறதுக்காக என்ன பண்றோம்? இன்டூ 10 டிவைட் பை 10 இன்டூ 5 டிவைட் பை 5 இன்டூ 2 டிவைட் பை 2 போடுறோம். அப்போ 10 மைனஸ் 5 மைனஸ் 2 டிவைடட் பை 10 கிடைக்குது. அப்போ மீதமுள்ள வர்க்கு 3/10. இந்த 3/10 வர்க்கை தான் ராஜசேகரும் சுரேஷும் ஒன்னா சேர்ந்து பண்ணிருக்காங்க. அப்போ ராஜசேகரும் சுரேஷும் ஒன்னா சேர்ந்து வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க? 1/12 பிளஸ் 1/15. அப்போ இது சுலபமாக்கிறதுக்காக இன்டூ 5 டிவைட் பை 5 இன்டூ 4 டிவைட் பை 4 போடுறோம். அப்போ 9/60 கிடைக்குது. அப்ப இவங்களோட ஒரு நாள் வேலை வந்து 3/20 அப்படின்னு நம்மளுக்கு வந்து கிடைச்சது. மீதமுள்ள ஒர்க் வந்து 3/10 டிவைடட் பை ஒரு நாள் வேலை வந்து 3/20 போட்டோம்னா எல்லாம் கேன்சல் பண்ணோம்னா பேலன்ஸ் வந்து 2ன்னு வருது. அப்ப 2 நாள் சுரேஷும் ராஜசேகரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க. ஆல்ரெடி 3 பேர் வந்து ஒன்னா வேலை செஞ்சது 2 நாள், சுரேஷ் மட்டும் 3 நாள், அப்புறம் இவங்க 2 பேர் ஒன்னா வேலை செஞ்சது 2 நாள். மொத்தம் 7 நாள்ல ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. பாஸ்கர் அண்ட் ஜெயா கேன் டூ a work in 45 days. பாஸ்கரும் ஜெயாவும் வந்து எவ்வளவு நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க? 45 நாள்ல முடிக்கிறாங்க. 40 நாள்ல முடிக்கிறாங்க. They began the work together and Bhaskar leaves after some days and Jaya finished the remaining work in 23 days. இப்போ 2 பேரும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாஸ்கர் வந்து கிளம்பிட்டாரு. பேலன்ஸ் இருக்க ஒர்க்க ஜெயா மட்டும் வந்து 23 நாட்கள்ல முடிக்கிறாங்க. ஜெயா மேடம் வந்து 23 நாட்கள்ல முடிக்கிறாங்க. அப்போ ஆஃப்டர் ஹவு மெனி டேஸ் பாஸ்கர் லெஃப்ட்? பாஸ்கர் எத்தனை நாள் கழிச்சு வந்து கிளம்புனாரு அப்படின்ட்டு வந்து கேள்வி கேட்கறாங்க. ஓகே, பாஸ்கர் எத்தனை நாள்ல வந்து கிளம்புறாரு அப்படின்றது வந்து கேள்வி. சரியா? அப்போ 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ற டைம் என்ன? 1/45 பிளஸ் 1/40. எல்சிஎம் எடுத்தோம்னா 40 பிளஸ் 45 டிவைடட் பை 40 இன்டூ 45. அப்போ 95 டிவைடட் பை 40 இன்டூ 45. 5ஆல வகுத்தோம்னா 19 9. அப்போ பேலன்ஸ் 19 டிவைடட் பை 360. இவங்க 2 பேரோட ஒரு நாள் வேலை 19/360. சரிங்களா? இது நம்மளுக்கு என்ன தெரியும்? ஜெயா வந்து பேலன்ஸ் இருக்க ஒர்க்க வந்து 23 நாள்ல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. 23 நாட்கள் இன்டூ ஜெயாவோட ஒரு நாள் ஒர்க் வந்து 1/40. ஓகேவா? அப்போ 23 நாள் ஒர்க் எவ்வளவு? 23/40. இந்த ஒர்க் ஜெயா தனியா சிங்கிளா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அப்போ 40 45 நம்ம 40 பிளஸ் 45 85 தான் சார். ஓகே 85. அப்ப 17. ஓகேவா? 17/360. 17/360. ஓகேங்களா? 17/360. ஓகே. இப்போ இவங்க மட்டும் வந்து ஜெயா மட்டும் எவ்வளவு நாள்ல வந்து முடிக்கிறாங்க? 23 நாள். அப்போ 1/40 இவங்களோட ஒரு நாள் ஒர்க். அப்போ ஆட்டோமேட்டிக்கா 23/40 வந்து ஒர்க் வந்து இவங்க தனியா பண்றாங்க. மொத்த ஒர்க் 1
மைனஸ் 1 மைனஸ் 23/40. அப்ப எல்சிஎம் எடுத்தனா பேலன்ஸ் இருக்க ஒர்க் எவ்வளவு? 17 டிவைடட் பை 40. இந்த ஒர்க் தான் பேலன்ஸ் வந்து இருக்கு. இந்த ஒர்க்க தான் வந்து இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அப்ப 17/40 இருக்கிற ஒர்க்கு டிவைடட் பை 17/360. அப்போ இது மேல போறப்ப என்ன ஆகும்? 360/17 ஆகும். அப்ப 17 கேன்சல் ஆயிருச்சா? 0 கேன்சல் ஆயிருச்சு. 4 1 4 9. அப்போ பாஸ்கர் வந்து எத்தனை நாள்ல கிளம்புறாரு? 9 நாட்கள்ல கிளம்புறாரு. 9 days. 9 நாட்கள்ல பாஸ்கர் வந்து கிளம்புறாரு. பேலன்ஸ் இருக்கிறவருக்கு என்னமா? 17/40 சொல்லுங்க சார். எல்சிஎம் 40/40. அப்ப 40 மைனஸ் 23 17 டிவைடட் பை 40. 1 மைனஸ் 23/40. அப்ப வந்து இங்க 40 ஆக்கிறதுக்காக என்ன பண்றோம்? இன்டூ 40 டிவைடட் பை 40 போடுறோம். அப்ப 40 மைனஸ் 23 17 டிவைடட் பை 40. இதுதான் மிச்சம் இருக்கிற ஒர்க் 17/40. அப்போ மிச்சம் இருக்கிற ஒர்க் 17/40 டிவைடட் பை 17/360 இவங்களோட ஒரு நாள் ஒர்க். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா கழிக்கிறப்போ பேலன்ஸ் வந்து 9 நாட்கள் அப்படின்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து முழுமையா கிடைக்குது. ஓகேவா? அப்போ இப்படிதான் வந்து நம்ம வந்து சம் வந்து போடணும். சரி, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து சம்ஸ் எல்லாம் வந்து ஈஸி ஆக்கிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளால வந்து ரொம்ப சிறப்பா அழகா வந்து நம்மளால எல்லாத்தையும் போட முடியும். நீங்க யோசிக்கிறத வச்சுதான் வந்து உங்களுக்கு சம். பேசிக்கா நிறைய விஷயம் வந்து மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் இது எல்லாத்தையும் வந்து நீங்க வேகப்படுத்துறீங்கன்னா தன்னால உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப நல்ல கைகூடி வந்து வரும். எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திக்காதீங்க. உங்களே ஈஸி ஆக்கிக்கோங்க, ஒர்க்கை ஈஸி ஆக்கிக்கோங்க. மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் இந்த இடத்துலதான் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்ல தான் நிறைய நம்ம வந்து லூஸ் பண்றோம். நிறைய நம்ம லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்ப அந்த விஷயத்துல நீங்க சரி பண்ணாதான் உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் வந்து ஈஸியாகும். என்னென்ன கஷ்டங்கள்லாம் நீங்க வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து வேகப்படுத்துறதுக்காக என்னென்ன பண்ணணும் அப்படின்னா வந்து முதல்ல நம்பர்ஸ் வந்து கூட்டல் வந்து பண்றப்ப வந்து 1 2 3 4 5 6 7 8 9 0 10 இப்படி இருக்குன்னா இதுல 1 9 1 + 9 10, 2 + 8 10, 3 + 7 10, 4 + 6 10, 5 + 5 10. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து கூட்டுத்தொகையோ மல்டிப்ளிகேஷனோ பண்றப்ப வந்து நிறைய பேர் வந்து இப்போ 11 + 17 + 19 + 23 + 46 + 15 + 24 + 35 இந்த மாதிரி ஒரு நம்பர்லாம் வருதுன்னா இதுக்கு வந்து நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா கூட இதோட கூட்டல் நிலையத்திலயும் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ், குட்டி குட்டியா நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவோம். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் தான் வந்து நம்மள வந்து ஸ்லோ ஆக்குது. 11 19 கூட்டணும்னா 30 வந்துருமா? 17 23 கூட்டணும்னா வந்து 40 வந்துருமா? 15 35 கூட்டணும்னா வந்து 50 வந்துருமா? 46 24 கூட்டணும்னா 70 வந்துருமா? இப்ப பாருங்க 30 70 100 190. அப்போ அடிஷன் சப்ராக்ஷன்லயே வந்து குட்டி குட்டியா நிறைய மிஸ்டேக் பண்றதுனாலதான் நிறைய வந்து மேத்தமேட்டிக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு டஃப் ஆகும். மத்தபடி வந்து டஃப் ஆகாது. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா வந்து கத்துக்கோங்க. நம்மளோட அடிக்கடி வந்து மல்டிப்ளிகேஷன் இதுல வந்து 5ஆல மல்டிப்ளை பண்றது, 25ஆல மல்டிப்ளை பண்றது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வரும். அப்போ இது கூட வந்து மல்டிப்ளை பண்றதுக்கு வந்து கத்துக்கோங்க. இப்போ 32 46 65 30
77 60 99 124. இப்ப இது கூட எல்லாம் 5ஆல வந்து நான் மல்டிப்ளை பண்ணும். 5ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? இப்ப இந்த நம்பர் எல்லாத்தையும் 5ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன பண்ணும்? இந்த நம்பர்ல பாதி எடுக்கணும், இன்டூ 10 போடணும். 32ல பாதி 16, 16 × 10 160. அப்போ இது 230, இது 325, இது 385, இது 495, இது 620. அப்ப 5ஆல மல்டிப்ளை பண்ண என்ன பண்ணும்? ஒரு நம்பர்ல பாதி எவ்வளவுன்னு பார்க்கணும். ஒரு நம்பர்ல பாதி வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். அது இன்டூ 10 போடணும். அப்ப 46ல பாதி வந்து 23 × 10. இப்ப 77ல பாதி வந்து 38.5 × 10 அப்படின்றதுனால இந்த புள்ளியை டைரக்டா போடாம 385 அப்படின்னு போட்டுடணும். இப்ப 65ல பாதி வந்து 32.5 × 10 325. 124ல பாதி 62 × 10 620. 495ல பாதி 99, 99ல பாதி 49.5, அதனால × 10 போடுறப்ப 495. அப்ப எல்லா இடத்துலயும் எவ்வளவு வேகமா நம்மளால போட முடியுமோ அதை பண்ணணும். இப்ப இதே வந்து × 25ன்னு வச்சுக்கோங்களேன். × 25னா என்ன பண்ணணும்? முதல்ல பாதி எடுக்கணும், 16. இதுல பாதி 8 × 100 800. இப்போ 46 × 25 23 பாதி, அடுத்து இதுல பாதி 11.5. ஓகேவா? 11.5 × 100 11.5 வருது, × 100 அப்படின்றதுனால 5 ஒரு 0. இப்ப 65 × 25. அப்போ இதுல பாதி 32.5, இதுல பாதி 16.25. அப்போ 1625 வந்து வரும். அடுத்து 99 × 25 49.5. 49.5ல பாதி 24.75. அப்போ 2475. 124 × 25. முதல்ல இதுல பாதி 62 போட்டோமா, இதுல பாதி 31 00 3100. அப்ப மல்டிப்ளிகேஷன் வேகமா பண்ணணும், அடிஷன் வேகமா பண்ணணும், டிவிஷன்ஸ் வேகமா பண்ணணும். வெறும் ஃபார்முலா மட்டும் வந்து கத்துக்கிட்டீங்கன்னா வந்து பத்தாது. நிறைய பேர் வந்து மேத்தமேட்டிக்ஸ்ல ஃபார்முலா எல்லாம் நல்லா கத்துக்கிறீங்க, ஆனா அதை செயலாக்குறதுக்கு ஆக வேண்டிய நேரம் வந்து அதிகமாகிறதுனால நம்மளால வந்து ஆட்டோமேட்டிக்கா சம்ம தெளிவா போட முடியாம போயிடுது. அப்போ செம்ம தெளிவா வந்து போட முடியாம போயிடும். உங்களோட நாலேஜ வந்து ஃபார்முலாஸ் கத்துக்கிட்டீங்கன்னு மட்டும் விடாம இன்னும் பெட்டரா வந்து வேகத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஃபண்டமெண்டலா நீங்க பண்ணீங்கன்னா உங்களால ரொம்ப ரொம்ப நல்லா வந்து ஆன்சர்ஸ் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்க தான் வந்து உங்களை வந்து நீங்க தான் உருவாக்கிக்கணும், வேற யாரும் இல்லை. சரிங்களா? நீங்க தான் உருவாக்கிக்கணும், வேற யாரும் இல்லை. வேற யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார் சொல்லுங்கம்மா. சார் பிஏ எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन ஒன்னு உங்க நம்பருக்கு நினைக்கிறேன் சார். அந்த क्वेश्चन மட்டும் போடுங்க சார். பிஏ இதுல வந்து கேட்ட क्वेश्चन என்ன क्वेश्चनமா? சார் டைம் Sir, 2 men and 3 boys can do a piece of work in 10 days, while 3 men and 2 boys can do the same work in 8 days. In how many days can 2 men and 1 boy do the work? Okay. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க சிஸ்டர். 2 men and 3 boys can do a piece of work in 10 days, sir. Okay. Next வந்து 3 men and 2 boys can do the same work in 8 days. என்ன கேள்வி கேட்டாங்க? Next வந்து in how many days can 2 men and 1 boy do the work? 2 men and 1 boy வந்து கேட்டிருக்காங்க. ஆமாங்க சார். ஓகே
சரி, இப்ப இதுல நம்ம வந்து ஃபண்டமெண்டலா பேசிக்கா நம்ம வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். 2 men 2 into men 1/m னு வச்சுக்கலாமா? 3 boys 3 into 1/b equal to 1/10 நம்ம ரூல் படி 10 நாள்ல ஒர்க் பண்றாங்க. கரெக்டா? ஓகேவா? இப்ப அடுத்து 3 men 1/3 2 boys 8 நாள்ல ஒர்க்க முடிக்கிறாங்க. ஓகேவா? தனித்தனியா ஒரு நாளைக்கான ஒர்க்கை வந்து நம்ம வந்து பிரிச்சு போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம சால்வ் பண்ணனா 2-3 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். இது பார்த்தோம்னா இது ரெண்டுத்தையும் வந்து கூட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுத்தையும் கூட்டிடுவோமா? 5 1/m பிளஸ் 5 1/b ஈக்குவல் டு 1/10 பிளஸ் 1/8. அப்ப வந்து என்ன ஆகுது? இப்ப இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது? 1/10 பிளஸ் 1/8 ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 8 பிளஸ் 10/10 into 8. அப்போ 18 divided by 10 into 8. கேன்சல் பண்ணோம்னா 9 4. அப்போ 9 divided by 40 அப்படின்னு வருது. இந்த 5 வந்து இங்க கீழே கொண்டு போயிடுமா? அப்போ 1 men 1 boy equal to 9 divided by 40 into 5. 9 into 200 ஆகும். ஓகேவா? ஒரு மென்னு ஒரு பாய். இப்போ நம்மளுக்கு இந்த சம்ம வந்து சால்வ் பண்ணோம்னா வந்து நம்மளுக்கு என்ன தேவை? 2 மென்னுக்கு வந்து தேவை. ஓகேவா? 2 மென்னுக்கு வந்து தேவை. அப்போ நீங்க சப்ஸ்டியூட் பண்ற விதத்துல இப்ப 9/200 இருக்கு. 2 பேரும் தனித்தனியா வந்து ஒர்க் பண்றது. நம்ம மைனஸ் பண்ணி போடலாம். இப்போ இதே வந்து இது ரெண்டுத்தையுமே மைனஸ் பண்ணுவோமா? மைனஸ் பண்ணா என்ன வருதுன்னு பாப்போமா? இது ரெண்டுத்தையும் நான் சப்ட்ராக்ட் பண்ண போறேன். சப்ட்ராக்ட் பண்ணா என்ன ஆகுது? -1/m plus 1/b equal to 1/10 minus 1/8 ஆகுது. கரெக்டா? புரிஞ்சுதுங்களா? இப்போ இதுல இருந்து வந்து என்ன ஆகுது? எல்சிஎம் எடுத்தோம்னா 8 minus 10 divided by 80. அப்போ -2 divided by 80 minus 1/40 ஆகுது. ஓகேவா? -1/40 ஆகுது. இப்போ இதுல இருந்து வந்து ஆக்சுவலா இதை வந்து இப்படி ஏன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சப்ட்ராக்ட் பண்ணனா அப்பதான் எனக்கு வந்து இன்னும் சுலபமா வந்து சிம்பிளா 1/m 1/b அப்படின்ட்டு வந்து கிடைக்கிறதுக்காக வந்து இது மாதிரி பண்ணேன். இப்போ நம்மளுக்கு கிடைச்ச இந்த கொஸ்டின் இருக்குல்ல 9/200, அதுக்கப்புறம் வந்து 9/200, அப்புறம் வந்து இது ரெண்டுத்தையும் கூட்டினா -2/40 -1/40 இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன ஆகும்? 1/m வந்து கேன்சல் ஆயிடும். அப்ப நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து என்ன கிடைக்கும்? பேலன்ஸ் வந்து என்ன கிடைக்கும்? 2 1/b அப்படின்னு மட்டும் கிடைக்கும். 2 1/b மட்டும் கிடைக்கும். ஈக்குவல் டு நம்மளுக்கு இங்க கிடைச்சது 9/200 பிளஸ் -1/40 கிடைச்சிருக்கு. அப்ப இங்க 40 ஆக்குறதுக்காக 5 போட்டுடலாமா? அப்போ 9/200 minus 5/200 கிடைக்கும். அப்போ 4/200. ஓகேவா? கேன்சல் பண்ணோம்னா 200 150. ஒரு பாய் எவ்வளவு ஒர்க் பண்றான்? 1/50 ஒர்க் பண்றான். அப்போ
ஒரு 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 பையனோட ஒர்க் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். 1/50 வந்து ஒரு நாள் ஒர்க்ன்ற வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அந்த 1/50 சப்ஸ்டிட் பண்ணோம்னா இங்க 1/m plus 1/50 equal to 9/200. இங்க இன்னொன்னு வந்து வேற இருக்குல்ல, இங்க 2 வேற கீழே இருக்குல்ல, அப்போ 1/100 ஆயிடும். ஓகேவா? இங்க ஆல்ரெடி 2 into 1/b இருக்குல்ல, 2 into 1/b, அதனால வந்து 1/200, 1/b equal to 1/100 ஆயிடுச்சு. ஓகேவா? 1/100 ஆயிடுச்சு. அப்போ ஒரு பையன் மட்டும் ஒர்க் பண்றான்னா அவனுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? 100 நாள் ஆகுது. 1/100. இப்போ இங்க வந்து 1/100 சப்ஸ்டிட் பண்ணோம்னா இது இங்க போச்சுன்னா ஒரு மேல் 9/200 minus 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அதனாலதான் வந்து வருது 7/200. ஒரு மேலுக்கு வந்து எவ்வளவு ஆகுது? 7/200. நம்மளுக்கு கேட்ட கேள்வி என்ன? 2 மேல் ஒரு பாய், 2 மேல் 2 into 7/200 பிளஸ் ஒரு பாய் 1/100 கேன்சல் ஆயிடுமா? அப்போ என்ன ஆகுது? 8/100 கிடைக்குது. 8/100 போட்டோம்னா 8/100 போட்டோம்னா என்ன ஆகுது? இதை கேன்சல் பண்ணோம்னா 450, 225. அப்போ 2/25 இருக்கு நம்மளுக்கு. 2/25 இதை ரெசிப்ரோக்கல் பண்ணா 12.5. 12 நாள்ல வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. daysல வந்து டோட்டலா வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டோம்னா இப்படிதான் வந்து போடணும். இந்த சம்முக்கு வந்து சாய்ஸஸ் என்னென்ன இருந்துச்சு சிஸ்டர்? சார் 14 நாட்கள், 13 நாட்கள், 12 நாட்கள், 15 நாட்கள் சார். சரி, இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல என்ன பண்ணோம்? ஒரு சில கொஸ்டின் வந்து பெருசாவே இருக்கும் சால்வ் பண்றதுக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கணும், கவனிக்கணும். ஓகேங்களா? கவனிக்கணும். இது பார்த்தோம்னா 2 மென்னு 3 பாய்ஸ் வந்து ஆகுதா? அடுத்து வந்து 3 மென்னு வந்து 2 பாய்ஸ் வந்து ஆகுது. அப்போ இதுல இருந்து வந்து நம்ம வந்து என்ன வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் கண்டிப்பா வந்து 10 நாளைக்கு மேல இருக்கணும். ஏன்னா 2 மென் 1 பாய் தான் வந்து ஒர்க் பண்றாங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா என்னென்ன ரூல் இருக்குன்ட்டு அதை அப்ளை பண்ண தெரிஞ்சதுன்னா சம் போடலாம். இந்த மாதிரி சம்லாம் என்ன பண்ணணும்? சாய்ஸஸ் வந்து பார்க்கணும். சாய்ஸஸ்ல வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் போடலாம், ஆன்சர்ல இருந்து கொஸ்டின் போடலாம். ஓகேங்களா? எதெல்லாம் ஆன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டதை நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து வர ஆரம்பிக்கும். ஓகேவா? ரைட்? இப்படிதான் வந்து போடணும் இந்த சம். ஓகேங்களா? நிறைய பேர் கம்மி ஆயிட்டாங்க, பாதி ஆகி போச்சு. இன்னைக்கு வந்து கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ விஜய். எல்லாருக்கும் விஷ் பண்ணிடுங்க, நல்லா எழுதுங்கன்னு விஷ் பண்ணிடுங்க. கண்டிப்பா. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வந்து கிளாஸஸ் எடுத்ததுல வந்து சார் கேட்டுக்கிட்டாரு அப்படின்றதுக்காக ரொம்ப ரொம்ப வந்து ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிட்டேன். எல்லா டைமும் வந்து உங்களுக்காக எவ்வளவு நேரம் கொடுக்கறதுக்கும் வந்து நான் ரெடியா இருந்தேன். அதே மாதிரி வந்து மத்தவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து ஒர்க் பண்ணாங்க. உங்களுக்கு தான் வந்து இவ்வளவு நேரம் லீவு அது மாதிரிலாம் கூட வந்து பார்க்காம உட்காந்து கவனிச்ச உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்ததுக்காக வந்து சாருக்கும் நன்றி சொல்லணும். நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கேன். 30 பேர், 40 பேர், 50 பேருக்குலாம், 100 பேருக்குலாம் வந்து கிளாஸ் எடுக்கிறது வந்து இங்கதான் வந்து ஹாப்பியா வந்து சந்தோஷமா வந்து இருந்துச்சு. எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணுங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. இவ்வளவு நீங்க எஃபோர்ட் போட்டு வந்து 1000 பேர்கிட்ட வந்து 1000-2000 பேர் எழுதுற இடத்துல
இவ்வளவு பேர் 100 பேர் வந்து இவ்வளவு எஃபர்ட் போட்டு வந்து நீங்க கவனிக்கிறீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு நாலேஜ் அதிகமாயிருச்சுன்னு தான் அர்த்தம். யோசிங்க, ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து பாக்குறீங்கன்னா யோசிச்சுட்டு முதல்ல வந்து என்ன ஆன்சர் வரும்னு யோசிங்க. சம் போட்டாதான் ஆன்சர் வரும்னு இல்ல, ஒரு சில சம்ல வந்து நிறைய வந்து பார்த்தோன்னா ஆன்சர் சொல்ல முடியும் போடாமலே. அது எல்லாம் திங்க் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களோட ஒர்க் எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து நல்லாவே வந்து நடக்கும். அதுக்கு வந்து வாழ்த்துக்கள். தேங்க்யூ விஜய். ஆல் தி பெஸ்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ சார். நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு 6:45 ஜாயின் பண்ணிடுங்க. 7 மணிக்கு சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். Thank you, sir. Thank you very much. Thank you very much. Thank you.